ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். நகரம் என்னது? நகரம்னா அர்பன், அதெல்லாம் விட்டுருங்க, டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். கிராமம் நகரம்னு ரெண்டு வார்த்தை, கரெக்டா? ரூரல், அர்பன். கிராமத்தில் அதிகமாக என்ன தொழிலில் ஈடுபடுவாங்க? பிரைமரி செக்டார், முதல் நிலை தொழில். பிரைமரி செக்டார் ஆக்டிவிட்டி. பிரைமரி ஆக்டிவிட்டினா என்னது? இயற்கையிலிருந்து வளங்களை பிரித்து எடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்க. அந்த லைட் போட சொன்னேன், போதுமா? பிரைமரி ஆக்டிவிட்டி விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, மரம் வெட்டுறது. சரியா? சுரங்க தொழில். சுரங்க தொழில்னால் மண்ணு கனிமங்கள்லாம் வெட்டி எடுக்கிறது, முதல் நிலை தொழில். அதில் ஈடுபடுவாங்க அதிகப்படியான மக்கள். அப்புறம் இங்கே ப்ரொடக்ஷன் ஆனது சர்ப்ளஸாக அந்த கிராமத்துக்கு போக சர்ப்ளஸாக ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க. அதான் வியாபாரம், மூன்றாம் நிலை தொழில். போக்குவரத்து, மூன்றாம் நிலை தொழில். சரியா? இங்கே உற்பத்தியான பொருளை துணியாவோ நூலாவோ மாற்றுறது, நெல் அரிசியாக மாற்றுறது, இதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில். இங்கேருந்து வந்த மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது அது இரண்டாம் நிலை தொழில். செகண்டரி செக்டார். இந்த ரெண்டு துறைக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? டெர்சரி செக்டார், சார்பு தொழில்பாங்க, மூன்றாம் நிலை தொழில். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பாங்க, ஜாகிரஃபியில் பார்ப்போம். அப்போ நகரப்புறத்தில் இருக்கிறவங்க அதிகப்படியான மக்கள் இதில் ஈடுபடுவாங்க, இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தொழில். இந்த நகர்ப்புறம் எப்படி உருவானுச்சு என்ன, இந்த கான்செப்ட்லாம் வச்சு தான் அவங்க சொல்லுவான். அதனால தான் லைட்டாக சொன்னேன். டீட்டெயிலாக இதில் பார்ப்போம், ஜாகிரஃபியில் பார்ப்போம். நகர்ப்புற குடியேற்றங்கள் பண்டைய காலத்துலேருந்து வருவானுங்க எல்லா கதையும். இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே, வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன அர்த்தம்? கிமுல வரலாற்று முந்தைய காலம்னு எப்படி சொல்லுவீங்க? எழுதப்படாத ஆவணம், எழுதப்பட்ட ஆவணம் இருக்காது, அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். எழுதப்பட்ட ஆவணம் இருந்தால் அது வரலாற்று காலம். சரியா? ஹிஸ்டாரிக் பீரியட் இங்கிலீஷில். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். கருத்தை புரிஞ்சுக்கங்க, லாங்குவேஜ் ஒரு விஷயமே இல்லை. இந்தியாவில் உள்ள நகரங்களை பண்டைய கால நகரங்கள், இடைக்கால நகரங்கள், நவீன கால நகரங்களை என வகைப்படுத்தலாம். சொல்லுங்கள் பாப்பா, வரலாறு அட்டன் பண்ணிட்டீங்கல்ல? இது வரைக்கும் பார்த்தது தான். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இந்தியாவில் இருந்த நகரம் எது? ஹரப்பா, மொகஞ்சதாரா. நம்ம தமிழில் இங்கே பிடிச்சது கீழடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரலாற்றுக்கு. ஆனால் கீழடியில் எழுத்து வந்துருச்சோ? ஆமாம். அப்போ பாருங்கள், கிமு 600லேயே நம்ம வரலாற்று காலம் உருவாயிருச்சு தமிழ்நாட்டில். எடுத்துக்க எது எவிடன்ஸு? கீழடி. சரி, பார்ப்போம். பண்டைய காலங்களில் மன்னரின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் நகரங்கள் தோன்றியதோடு, மன்னர் அங்கே ஹரப்பாவெல்லாம் அப்படி கிடையாது. அங்கே மன்னர் கிண்ணர்லாம் கிடையவே கிடையாது. அங்கே ஒரு ஆட்சியாளர், எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, நகரம் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் கிடச்சிருக்கு. எது? சிந்து சமவெளி நாகரிகம். அவற்றின் அமைப்பு வர்த்தகத்திற்கு ஏற்றார் போல கடல் மற்றும் ஆறுகளை அடைவதற்கு ஏற்றதாக இருந்தது. வர்த்தகம் அப்போல்லாம் ரோடெல்லாம் கிடையாது, காட்டெல்லாம் அழித்து ரோடெல்லாம் போட மாட்டான். டிரான்ஸ்போர்ட் இதில் தான் நடக்கும். ஆறு ஓடுதில்ல, அதில் போட்டில் போயிட்டு பக்கத்து ஊரில் வைக்கிறது. அங்கே நான் தனக்கு தேவையான பொருளை போட்லேயே வாங்கிட்டு வர்றது. ஸோ அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் என்ன ஆகுது? நகரங்களை உருவாக்குறான். அதான் சொல்கிறாங்க அங்கே வார்த்தைக்கு அர்த்தம். எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் மட்டும் புரிஞ்சிட்டே வாங்க. பெரும்பாலானவை நிர்வாகம், சமயம், பண்பாட்டு மையங்களாக வளர்ந்தன. எடுத்துக்காட்டு ஹரப்பா. நிர்வாகம்னா ஆட்சியாளர் இருக்கிறது, சமயம்னாக்கா ஒரு கோயிலை சுற்றிலும் உருவாகக்கூடிய நகரம். அப்படி எதுவும் பண்டைய காலத்தில் இருந்துச்சா? சரி, இதெல்லாம் சொல்லலாம். நாலந்தா அந்த மாதிரிலாம் சொல்லலாம். வாரணாசியா, காசி, புத்த மடாலயம் இருந்த இடம்.
இப்போ வேறு மாற்றிட்டானுங்க. அப்போல்லாம் அந்த கடவுள்லாம் அங்கே கிடையாது. அப்போ புத்த மடாலயம் தான் காசி. அலகாபாத்து 2 நதி சேரக்கூடிய இடம் அலகாபாத்து. மேப்பில் பார்க்கலாமா எங்கெங்கே இருக்குன்னு? அங்கே உள்ள வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க வார்த்தையை. இங்கே இருக்குது வாரணாசி, அலகாபாத் இங்கே இருக்கும், ஹரப்பா மொகஞ்சதாரெல்லாம் இங்கே, எல்லாமே நகரங்கள். வேறு என்ன சொன்னான்? மதுரை. ரொம்ப காலமாக மனிதர்கள் வசிக்கக்கூடிய நகரங்களில் மதுரையும் ஒன்று. மதுரையெல்லாம் தலைநகரம். அலகாபாத் 2 நதி சேரக்கூடிய இடம். வாரணாசி வந்துட்டு மதத்தோடு தொடர்புடையது. அப்போ வந்து பௌத்த மதம் புகழ்பெற்ற பண்டைய நகரங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் இடைக்கால நகரங்கள். இடைக்காலத்தில் முந்தைய இடைக்கால இந்தியா, பிந்தைய இடைக்கால இந்தியா, அப்போ உருவான நகரங்கள். பெரும்பாலான நகரங்கள் பிராந்திய மற்றும் மாகாணங்களில் தலைநகராக வளர்ந்தன. அதான் பெரிய நாடு இருக்கும், அந்த நாட்டை பிரிச்சுடுவாங்க. பிரித்த இடத்துல ஒருத்தர் ஆளுநராக இருப்பார், அவர் இருக்கிற இடத்துல உருவாகக்கூடிய நகரம். அவை கோட்டை நகரமாகவோ, கோட்டைனா அந்த ஊரை சுற்றியில் என்ன பண்ணுவாங்க, கோட்டை, யார் அந்நியர் உள்ளே வராமல் கட்டுறது. துறைமுக நகரமாக செயல்பட்டது. கடற்கரை ஓரம் கப்பல்லாம் வந்து நிறுத்துகிற மாதிரி இடம். எடுத்துக்காட்டு டெல்லி. டெல்லி யார் உருவாக்குவா? டெல்லி சுல்தான்கள். ஹைதராபாத்து. ஹைதராபாத் யார் உருவாக்குவா? பாமினி அரசர்கள், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லலாம். ஜெய்ப்பூர் யார்? ராஜபுத்திரர்கள். லக்னோ ராஜபுத்திரர்கள். ஆக்ரா. ஆக்ரா யார் உருவாக்குவா? அதுவும் அவங்க தான், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் உருவாக்குவாங்க. நாக்பூர் இதெல்லாம் ராஜபுத்திரர்கள். இதெல்லாம் இடைக்கால இந்தியாவில் இருக்கக்கூடிய, வட இந்தியாவில் இருந்த நகரங்கள். நவீன கால நகரங்கள் யார் உருவாக்கியிருப்பா? பிரிட்டிஷ்காரன். மெயினாக எங்கே உருவாக்குவான்? கடற்கரை ஓரங்களில். அவனுடைய ஹார்பர் உருவாகுதில் சென்னை முக்கியமான நகரம். கொல்கத்தா, மும்பை, சூரத்து இதெல்லாம் முக்கியமான நகரங்கள். அவன் உருவாக்குறான். மெயினாக என்னாச்சு, அவங்க நாட்டு அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்போம். அவங்க நாட்டிலேருந்து வரக்கூடிய கப்பலில் பொருளை இறக்கி வச்சுட்டு இருந்து எடுத்துகிட்டு போவோம். அதேமாரி இந்த பக்கம் இவன் உருவாக்குனது கோவா, கொச்சின்லாம் போர்ச்சுகீசியர் உருவாக்குனது. ஃப்ரெஞ்சுக்காரன் உருவாக்குனது இது பாண்டிச்சேரி நகரம். எல்லாம் முக்கியமான நகரங்கள். பார்ப்போம். ஐரோப்பியர்களின் வருகை. யார் முதல் ஐரோப்பியர் இந்தியாவுக்கு வந்ததில்? போர்ச்சுகீசியர். புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது. முதலில் சூரத், டாமன். டாமன் யாரோடது? போர்ச்சுகீசியர். கோவா போர்ச்சுகீசியர். வந்தால் 100 வருஷத்துக்கு இங்கே இருப்பான். பாண்டிச்சேரி எல்லாம் சூரத் தான் அவனுக்கு உருவாக்குனது தான். இந்தியாவில் தங்களை நன்கு நிலைநிறுத்தி கொண்ட பிரிட்டிஷ், போர்ச்சுகீசியர், டச்சு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு ஆஃப் ஆகிட்டான். இவங்களாம் ஆஃப் ஆனவொன்னே நிலைநிறுத்தினதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குன நகரம் தான் இது. மும்பை, சென்னை, கொல்கத்தா இதெல்லாம் நிர்வாக நகரங்கள். அதான் சென்னை மாகாணம் பார்த்துருப்போம். இதில் வந்து இது வரைக்கும் மகாராஷ்டிரா, மும்பை மாகாணம். மகாராஷ்டிராவில் மும்பை மாகாணம், அப்புறம் கொல்கத்தா, அப்புறம் மத்திய பிரதேசம். அப்படி போக போக விரிவாகிட்டே போகும். நடுவில் யார் இருப்பாங்க? சுதேசி அரசர்கள் இருப்பானுங்க. கதையை புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு கதையாக கேளுங்க. நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் வளர்ந்தன. வணிகனா வியாபாரம் செய்யக்கூடிய இடம். ஆளுமையின் பரப்பு விரிவடைய பல புதிய நகரங்களே. ஃபஸ்ட்டு 3 நகரம், அது போக நிறையா உருவாக்குனாங்க. பார்த்துட்டே இருந்திருப்போம். 1764 1858 வரைக்கும் எல்லா இடத்தையும் பிடிச்சிருவான் இந்தியாவில். அப்போ அங்கங்கே ஒவ்வொரு நகரத்தை உருவாக்குவான். அவங்களுடைய தேவைகளுக்காகவும் வளங்களுக்காகவும். தேவை இப்போ இந்த ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் வந்து குளிர் இங்கே இருக்க முடியல, அவனால் வெயிலில் இருக்க முடியல, அதனால் மேலே உருவாக்குறான். அப்புறம் அங்கேயே என்ன பண்ணான், அங்கே உள்ள வளம், அங்கே என்ன பயிர் செய்யலாம்? காஃபி, தேயிலை பயிர் செய்யலாம். அதுக்காக தான் அந்த ஊட்டி, கொடைக்கானல்லாம் உருவாக்குறான். அதேமாரி அங்கே இமயமலையில் நைனிடால், அப்புறம் டேராடூனு, அங்கெல்லாம் சிம்லா, இந்த நகரங்கள்லாம் அவன் தான் உருவாக்குறான் மலை மேலே. அதெல்லாம் புதிதாக வளர்ச்சி பெற்ற நகரங்கள், மலை நகரங்கள். அங்கே பாருங்கள், தொழில் நகரங்கள், தொழிலுக்காக உருவாக்கும். சூரத்து அதெல்லாம் தொழிலுக்காக.
அகமதாபாத், மும்பை இதெல்லாம் தொழிலுக்காக உருவாக்கின நகரங்கள். அகமதாபாத்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா குஜராத்தில், அங்கே வந்து வைரத்தை பட்டத்தீட்டக்கூடிய இடம். அதுமாதிரி அகமதாபாத் எது, அந்த பருத்தி ஆலைகள் இருக்குல்ல அது. மும்பை பருத்தி ஆலைகள், இன்னொன்று ஹார்பரு, இன்னொன்று என்னது பருத்தி ஆலைக்காக. நீதிமன்றத்துக்காக நகரங்கள் உருவாக்கியிருக்காங்க. இருப்பு பாதை நகரங்கள். இப்போ சங்ககிரி துர்க்கம்னு சொல்லும். அங்கேருந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் இப்படி போகுது, அந்த ஏரியாவெலாம் பரவணும்ல, அப்போ அந்த இடத்துல நிற்கும். அதுக்காகவே அந்த இடத்துல ஒரு நகரம் உருவாகும். ஜோலார்பேட்டை அதெல்லாம் அப்படி உருவான நகரம் தான். ஹார்பர்லேருந்து ட்ரெயின் போகும், அங்கங்கே ட்ரெயின் ஸ்டாப் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்ன ஆகும், ரோடு இணைச்சிருப்பான். இங்கேருந்து ரா மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி ட்ரெயினில் ஏற்றி விட்றது. அங்கேருந்து வந்த முடிவுற்ற பொருளை ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்றது. எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தோம், அப்போ தான் அது புரியும். அப்புறம் இராணுவ குடியிருப்பு, அந்த ஏரியாவில் இராணுவத்தை நிறுத்தி வச்சுருப்பான் எப்பயுமே. அப்போ அங்கே ஒரு நகர இராணுவ பணியாளர்களுக்கு தேவையான, அவன் குடும்பம் தங்கியிருப்பான், அந்த பணியாளர்களுக்கு தேவையான எல்லா பொருளும் சப்ளை பண்ணுறதுக்காக அங்கே ஒரு நகரம் உருவாகும். நிறையா மக்கள் வந்து சேருவாங்க. எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வெல்லிங்டன், ஊட்டி இருக்குல்ல, நிறையா படத்தில் கூட வரும் பாருங்க. ஊட்டியில் வெல்லிங்டனில் இருப்பானுங்க ட்ரைனிங், போலீஸ் இராணுவ ட்ரைனிங், அதெல்லாம் நிர்வாக நகரங்கள். சென்னை, டெல்லி இதெல்லாம் வந்து என்னது, நிர்வாக நகரங்கள். ஆங்கிலேயரின் ஆட்சியில் நகரமயமாக்கலின் தனித்துவங்கள். தொழில் முடக்கப்படுதல். எந்த தொழில் முடக்கப்படுது, நேற்றே பார்த்துட்டோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கைவினை தொழிலெலாம் முடக்கப்படுது. அவன் புதுசாக தொழிற்சாலை உருவாக்குறான், அவங்களாம் அங்கே போய் வேலைக்கு போகிறான். அப்போ இங்கேருந்து அந்த புது நகரம் உருவாகுது, அதை சொல்கிறாங்க. நகரமயமாக்கலுக்கு எதிராக இருந்தது நிரூபணமானது ஃபஸ்ட்டில். பின்னர் ஆங்கிலேயர் பின்பற்றிய பொருளாதார கொள்கை இந்தியாவின் பொருளாதாரத்தை விரைவாக ஒரு காலனித்துவ பொருளாதாரமாக மாற்றுவதற்கும் நகரங்களை சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம தொழில் அழியும், அப்போ அந்த நகரம்லாம் பழைய நகரம்லாம் அழியுது. மீண்டும் என்ன பண்ணுறான், ஃபேக்ட்ரி அவன் எங்கே கொண்டு வந்து உருவாக்குறான், புது நகரம் உருவாகுது. அதை தான் சொல்கிறாங்க. பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்க்கத்தின் விலையாக, ஒரு வழியிலான, நம்ம ஊரில் ப்ரொடக்ஷன் ஆகுது எதுவும் எக்ஸ்போர்ட் ஆகாது, அவன் ஊரில் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் என்ன நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்ணுவான். ஆனால் இங்கேருந்து ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு போவான். அப்போ அவனுக்கு சாதகமாக, நம்ம நாட்டு மக்களுக்கு சாதகமற்ற சூழல். இந்திய உற்பத்தி தொழிலில் அளிக்கப்பட்டன. இந்திய உற்பத்தி தொழிலில் மொத்த அழிவின் விளைவாக லட்சக்கணக்கான கலைஞர்கள், கைவினைஞர்கள் நசிந்து போயினர், வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடுறானுங்க. பல நூற்றாண்டுகளாக நாகரிக உலகின் சந்தையில் கோலோச்சி இருந்த இந்திய நகர்ப்புற கைவினை தொழில் திடீர் சரிவு ஏற்பட்டு, சொன்னோம் இல்லையா, உலக அளவில் பருத்தி, பட்டு, அப்புறம் நிறைய கைவினை பொருட்கள், தங்க நகை வேலைப்பாடு, தந்தத்தில் செஞ்ச பொருள், சரியா, அப்புறம் அந்த பட்டை தீட்டுறது கல், ஆபரண விலை மதிப்பற்ற கல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பட்டை தீட்டுறது, அப்புறம் உலோக சிலைகள், இதெல்லாத்தையும் வேர்ல்டு வைடு ஃபேமஸ், எல்லாம் காலி அப்படின்றாங்க. நீண்ட காலமாக சிறப்பான உற்பத்தி பொருட்களுக்கு புகழ்பெற்ற நகர்ப்புற சந்தை தொடர்ந்து குறையலாயின. இதன் விளைவாக புகழ்பெற்ற பழைய உற்பத்தி நகரங்களான டாக்காவில் என்ன பார்த்தோம், மஸ்லின் பார்த்தோமா, அப்புறம் முர்சிதாபாத் வட இந்தியாவில், சூரத்து, லக்னோ போன்றவை முந்தைய முக்கியத்துவத்தை இழந்தன. லக்னோ எதோட தலைநகரம், உத்தரப்பிரதேஷ். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கடுமையான போட்டியால் ஒட்டுமொத்த தொழில்துறை கட்டமைப்பு, போன இதிலே நான் பார்த்தியாச்சு. அதை பாரம்பரிய தொழில்களை அடிப்படையாக கொண்டிருந்த இந்திய கைவினை தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நகரங்கள் தொழில் புரட்சியின் விளைவாக அழிந்தன. தொழில் புரட்சினா என்னென்னு பார்த்தோம், இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இரண்டாம் நிலை தொழிலில் என்ன பண்ணாங்க, இயந்திரங்களை பயன்படுத்துறது மூலிமா பணியாளரை குறைக்கணும். அப்போ கம்மியான ஆளை அதிகமான பொருளை உற்பத்தி பண்ணால் செலவு குறைஞ்சிது, தரமும் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி முதல்ல தொழில் புரட்சி உருவான நாடு எது, இங்கிலாந்து. எந்த துறையில் தொழில் புரட்சி முதல்ல தொழில் இயந்திரங்களை பயன்படுத்தினா, நெசவு தொழிலில், சரியா. என்ன மாதிரியான இயந்திரங்கள் முதல்ல பயன்படுத்தினா, ஸ்டீம், நீராவி இயந்திரம். அப்போ கரண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது, நிலக்கரியை வச்சு அடிப்பான், நீராவி உருவாகும், அந்த நீராவி போய் ஒரு பைப்பில் போது அதை சுற்ற ஆரம்பிக்கும், அதை வச்சு இயந்திரம். ஊட்டி ட்ரெயின்லாம் இருக்கா, நீராவி இயந்திரம் தான். அப்புறம் தான் அது தேடல் வர வர கரண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறான், கரண்டோட செயல்பாடு கண்டுபிடிக்கிறான், கரண்டு. அதுக்கு முன்னாடி என்னாச்சு, டீசல், பெட்ரோல், அந்த இன்ஜின்லாம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறான், அதுக்கப்புறம் தான் கரண்ட் வருது.
இப்போ இது என்ன வண்டி மாறப்போகுது? கரண்ட் மூலியமாக, எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமாக. அது ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்குவோம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதிகப்படியான தொழில் புரட்சியின் விளைவு எல்லாமே அவுட்டு. ஏன்னு பார்த்தோம். இறக்குமதி வரி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பிற கட்டுப்பாடுகளை காரணமாக இந்திய பொருட்கள் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்யப்படுவது குறையலாயின. அதிகப்படியான ஏற்றுமதி வரி, அப்படி தான் சொல்லணும். ஏற்றுமதி சார்ந்த பிற கட்டுப்பாடு. இறக்குமதி வரி போடக்கூடாது, ஏற்றுமதி வரி. இறக்குமதினா அவனுக்கு தான் பாதிப்பு. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதில் ஏற்றுமதி வரி அதிகம். ஏற்றுமதி சார்ந்த பிற கட்டுப்பாடு. இந்திய பொருட்கள் பிரிட்டனோ வேறு நாடுகளுக்கோ ஏற்றுமதி செய்யப்படலை. அவங்க நாட்டிலேருந்து பார்க்கும்போது அவன் இறக்குமதி, அவங்க நாட்டு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது தானே அந்த இறக்குமதி அவனுக்கு. அப்போ அது அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா இறக்குமதி வரி தான். அதான் இறக்குமதி தான். ஒரு நாடு வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்குது, அந்த பொருள் மேலே போட்டால் இறக்குமதி வரி. அவங்க நாட்டில் இறக்குமதி, இந்தியாவிலேருந்து வர பொருளுக்கு இறக்குமதி வரி அதிகமாக போடுறான். அப்போ நம்ம பொருள் அங்கே அதிகமாக போகாது. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. இவ்வாறு இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. ரா மெட்டீரியல் வேளாண்மையிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவான். பருத்தி, அப்புறம் என்னது அவுரி, அதானது இண்டிகோ, இதெல்லாம் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போவான். கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். நகர்மயமாதல் குறைதல், அதான் 2ஆம் நிலை தொழில் குறைஞ்சிருச்சே, அப்போ நகரம் அவுட்டு. காலனிய பொருளாதாரமாக மாறியதால் உற்பத்தியாளர்களின் சந்தையாகவும் தொழிற்சாலைகள் கச்சா பொருளை வழங்கும், நேற்றே பார்த்துட்டோம், மாறியதோடு பல நகரங்களில் உள்ள தொழிற்சாலைகள் வணிக தளத்தை கடுமையாக பாதித்தது. அதான் முன்னாடி இதிலே சொல்லிட்டான், திரும்ப வேறு சொல்கிறானுங்க. மன்னர்களின் அதிகாரங்கள் படிப்படியாக சரிய தொடங்கியதால். நம்ம தானே வரலாறில் பார்த்துருப்போம் எப்படி குறைஞ்சது. வெல்லஸ்லி, டல்கோசிலாம் பண்ண வேலை, டம்மி மன்னர் ஆகிட்டானுங்க. துணைப்படை திட்டம் யார் கொண்டு வருவா? வெல்லஸ்லி. அப்பயே டம்மி ஆகிட்டானுங்க ராஜாக்கள்லாம். இருந்த நாட்டையும் பிடிங்கிட்டான் யார்? டல்ஹௌசி. வாரிசிலப்பு கொள்கை, நீ ஒழுங்காக ஆட்சி செய்யலை அப்படின்னு சொல்லி பிடிக்குவான். டம்மியாவது இருந்துகிட்டு இருந்தானுங்க, அதையும் பிடிக்கிட்டானுங்க. அதான் சொல்கிறாங்க, இந்த ஒரு சென்டென்ஸில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. வழிவகுத்தது 19ஆம் நூற்றாண்டில் முதல் காலாண்டில் அதுவரை பேரரசின் தலைவராக இருந்த ஆக்ரா முற்றிலும் அழிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் முற்றிலும் எப்போ அழியுது? அந்த போர், சிப்பாய் கலகம் இருக்குல்ல, ராஜாவே காலி பண்ணிடுவான், தூக்கிட்டு போய் அங்கே அடைச்சிடுவான். 2ஆம் பகதூர் ஷா முகலாய மன்னர். சிப்பாய் கலகத்துக்கு அப்புறம் 1858 ஆக்ராவும் அவுட்டு. பிரிட்டிஷாரின் பல்வேறு ஏகாபத்திய கொள்கை விளைவாக இந்திய அரசர்கள் தங்கள் ஆட்சியை இழந்தனர். பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சிக்கு பங்களித்த மற்றொரு காரணி இருப்பு பாதையை அறிமுகப்படுத்தியது. ரயில்வே ட்ராக், அதோட விளைவு சொல்லியிருப்போம். ஹார்பர்லேருந்து நாடு முழுவதும் அங்கங்கே இப்போ போட்டிருக்க ரயில்வே ட்ராக்கெல்லாம் அவனுங்க போட்டது தான். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, இங்கே ஃபுல்லாகவே ஹார்பர்லேருந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே போவான். அங்கங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அங்கே பொருளை இறக்கி கொடுப்பான். அங்கேருந்து ரோடு போடுவான், அந்த ரோடு வழியாக எடுத்துகிட்டு போய் எல்லா கிராமத்துலையும், ஏன்னா அது இந்தியா முழுவதும் எல்லா கிராமத்துலையும் அவன் பொருள் சேல் ஆகுது. அப்போ அந்த கிராமத்து மக்கள் கைவினை பொருள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த பொருள் அழியுது, அந்த உற்பத்தியும் பாதிக்குது. அதான் சொல்கிறாங்க. அதான் இன்னொரு காரணம். ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக வர்த்தக பாதைகள் திசை திருப்பப்பட்டு ஒவ்வொரு ரயில் நிலமும் மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மையமாக வருகிறது. அங்கே உள்ள ரா மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஏற்றுமதி ரயிலில் ஏற்றி ஹார்பருக்கு கொண்டு போயிருவான். அவன் கொண்டு வந்து இறக்குன முடிவு விட்டுற பொருள் என்ன பண்ணுவான், எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் புரியும், நடுவில் வந்தீங்கன்னா புரியாது. வராதவங்க போய் பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரியா? இந்த ஃபேக்ட் எல்லா புக்குலேயும் இருக்கும், சந்தையில் விற்கிற எல்லா புக்குலேயும் இருக்கும். இந்தியாவில் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853, 1850. ஆனால் அந்த கான்செப்ட்லாம் அங்கே இருக்காது, புக்கை படிச்சினா தான் இருக்கும். பார்த்து அதனால் புரிஞ்சுக்கோ, மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்டை நல்லா புரிஞ்சிட்டினா நீ திரும்ப திரும்ப இதெல்லாம் படிக்கவே வேண்டாம், கதை மாதிரி ரீகால் பண்ணிவிட்டு போனால் போதும். இந்த ஃபேக்டை மட்டும் தான் நீ திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கணும், அதை கேள்வி கேட்டு எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ரைட். பிரிட்டிஷ் உற்பத்தியாளர் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடிகளிலும் சென்ற ரயில்வே வழிவகுத்தது.
நாட்டின் கிராமங்களில் பாரம்பரிய தொழில் அடியோடு. நகர்ப்புற தொழில் முன்னாடி அவுட்டு. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா என்னாச்சு, கிராமத்தில் உள்ள தொழில் அவுட்டு. அவன் பொருள் எல்லா கிராமத்துக்கும் போய் சேருது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. அவங்களோட கார்பரேட் கம்பெனியோட தானே இருக்குது. குர்குரே ஏற்காட்டில் போயிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அங்கே 10 வீடு தான் இருக்குது, அங்கே பெட்டி கடையில் இருக்குது குர்குரே லேஸ் எல்லாம். ரோடே இல்லை. குர்குரே லேஸ்லாம் யாரோடது? கார்பரேட் கம்பெனிக்காரன். யாரா முதலீட்டாளர்னு போது தான் யூரோப்பில் இருப்பான். சரியா? ரைட். இந்துஸ்தான் யூனிலிவர் அவன் தயாரிக்கிற பொருளை யூஸ் பண்ணாதவன் இந்தியாவில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். சோப்புலேருந்து பேஸ்ட்லேருந்து சீப்பு எல்லாமே அவனுக்கு தான். ஷாம்பு எல்லாம் அவனுக்கு தான் போட்டிருப்பான். யூனிலிவர், இந்துஸ்தான் யூனிலிவர், பழைய பேர். இப்போ யூனிலிவர் இந்தியான்னு போட்டிருப்பான். புதிய நகர மையங்களின் வளர்ச்சி எல்லாம் விட்டா இப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு தகுந்த மாதிரி நகரங்கள் அங்கங்கே உருவாகுது. எங்கெங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அங்கே நகரம், ஹார்பர் அங்கே நகரம். சரியா? இவனுக்கு தகுந்த மாதிரி மாறுது. கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியில் கல்கத்தா, மதராஸ்னால் சென்னை, பம்பாய் போன்ற இடங்களில் பிரிட்டிஷ் புதிய வர்த்தக மையங்கள் உருவானது. பழைய வர்த்தக மையம்லாம் அழிஞ்சு புதுசு உருவாகுது. மாற்றம் ஒன்றே மாறாது, மாறிக்கிட்டே இருக்கும். மதராஸ் 1639 உருவாக்குறாங்க நகரங்களை. யார்கிட்டருந்து வாங்கினாங்க பார்த்துருப்போம். சந்திரகிரியா அரசர் சென்னப்ப நாயக்கர் அவர்கிட்ட தான் வாங்குவார். அதனால தான் சென்னைன்னு பேர் மாற்றுறாரு. பம்பாய் 1661, கல்கத்தா 1960, 1690 பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குறாங்க. இவை அனைத்தும் முன்னர் மீன் பிடித்தல், நெசவு தொழில் செய்யும் கிராமங்களாகவும் இங்கு அவர்கள் வீடுகள், கடைகள், தேவாலயங்களை கட்டியதோடு வணிக மற்றும் நிர்வாக தலைமையகத்தையும் அமைத்தனர். ட்ரேடு சென்டராகவும் இருந்துச்சு, நிர்வாகத்துக்கான. மெட்ராஸ் மாகாணம் முழுவதுக்கு எது? மெட்ராஸ் தான் வந்து ஹெட்டு. ஒரிசாவிலேருந்து இந்த பக்கம் கேரளா வரைக்கும், கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, கேரளா எல்லை வரைக்கும். 18ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் மாற்றத்தின் ஒரு புதிய காலகட்டம் தோன்றியது. 1757ஆம் ஆண்டு என்ன போர்? பிளாசி போருக்கு பின்னர் அந்த வரலாறு முடிச்சுட்டு வந்துடுதுன்னா புரியும். படிப்படியாக அரசியல் ஆதிக்கம் பெற்றதால் மறைமுகமாக அரசியல் ஆதிக்கம் 1757, 1764 டைரெக்டாகவே லேண்டை பிடிச்சி நிர்வாகம் நடத்துவான். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி செஞ்ச காலம் எதுலேருந்து எது வரைக்கும்? நேரடியாக 1764 1858 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி. கிளாஸ் வராதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து பார்த்துட்டு, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரணும். சும்மா வாட்ச் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், கேள்வி கேட்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா யார்? அதனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்றான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றான், கேள்வி கேட்கணும். டெல்லி சுல்தான்றான், முகலாயன்றான், கேள்வி கேட்கணும். யார் ரெண்டு பேர்? என்ன வித்தியாசம்? எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க? அவனோட தலைநகரம் எங்கே இருந்தது? கேள்வி கேட்டு எடுத்துப்பார், மறக்கவே மறக்காது. சும்மா உட்காந்து இந்தியன் எக்கானமி, ஒரு எக்கான இந்தியன் ரோஜனமே கிடையாது. ஓகேவா? கேள்வி கேட்கணும். சூயஸ் கால்வாய் திறப்பு, அதை பற்றிலாம் முன்னாடி பார்த்தாச்சு, சொல்ல தேவையில்லை. நீராவி போக்குவரத்து அறிமுகம். அப்போ தான் நீராவி போக்குவரத்து, ரயில்வே எல்லாம் இருக்கட்டும், கப்பலும் இருக்கட்டும், எல்லாமே நீராவி போக்குவரத்து. கப்பல் அதுக்கு முன்னாடிலாம் என்னது? பாய்மர படகுல தான் வரணும், லேட்டாகும். திடீர்னு புயல் அடித்தா கப்பல் கவுந்துடும். நீராவியில் ஓடுது, பாய்மர படகு தேவையில்லை. அதெல்லாம் ரயில்வே சாலை, ரயில்வே மற்றும் சாலை, கால்வாய்கள், அதான் அந்த சூயஸ் கால்வாய் மாரி. மனுஷனாக வெட்டி தண்ணி ஓட விட்டோன்னா கால்வாய் அதுக்கு பேர், கேனால்ஸ் இங்கிலீஷில். துறைமுகங்கள், தொழிற்சாலை வளர்ச்சி, நிலக்கரி சுரங்கம். நிலக்கரி எதுக்கு தேவை? நீராவியை உற்பத்தி பண்ணணும். நிலக்கரி, தேயிலை தோட்டம் இங்கெல்லாம் உருவாக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு வெப்பமண்டலத்தில் தான் தேயிலை காஃபிலாம் விளையும். வெப்பமண்டலத்தில் உயரமான இடங்கள், தூரில் தண்ணி நிற்கக்கூடாது. ஜாகிரஃபியில் பார்ப்போம். அங்கே இருந்த காற்றெல்லாம் அழித்து தேயிலை போடுறான், ஏன்னா அவனுக்கு தேவை அவங்க ஊருக்கு. யூரோப்பில் விற்றது போக இன்னும் எக்ஸஸாக இருக்குது, போடு ஃப்ரீயாக கொடு. இந்தியனுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அதான் டஸ்டிட்டி, குப்பை. அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனது ஃபஸ்ட் குவாலிட்டி, கடைசி குப்பை இருக்குல்ல. இங்கே இருக்கானுங்க நம்ம முட்டா போயிலுங்க, ஃப்ரீயாக கொடு, குடிப்பானுங்க, பழகணும். இன்றைக்கி வரைக்கும் நான் போய் டீ தான் குடிச்சிட்டு வரேன்.
தோட்டம் யாரோடது? அவனுங்களோடது. பணம் எல்லாம் என்னது? பணம். வங்கி பணி, பேங்க்லாம் ஓப்பன் பண்ணுறானுங்க. பேங்கை பற்றி பார்ப்போம். கப்பல் போக்குவரத்து, காப்பீடு. காப்பீடு என்னென்ன வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்க. காப்பு ஈடு, அதான் காப்பீடு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய 3-5 அடுக்கில் என்ன பண்ணுறேன், சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி துணியாக அடுக்கி வச்சுருக்கேன். பல கோடி ரூபாய்க்கு அதில் பொருள் இருக்கும். அதை இன்சூரன்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு ப்ரீமியம் ஒரு 10,000, 20,000 அல்லது 50,000 வருஷம் கட்டிக்கிட்டு வருவேன். அதில் 10, 20, 50 கோடி ரூபா வரைக்கும் பொருள் இருக்கும். திடீர்னு பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சு. நான் மாதம் மாதம் கொடுத்தது 50,000 ரூபா தான். இங்கே 50 கோடி ரூபா பொருள் என்ன ஆயிடுச்சு, பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சு. அப்போ நான் போனேனாக்கா அவன் எனக்கு கொடுப்பான். எவ்வளோ இழப்பீடு? 50 கோடியா? கணக்கு போட்டு ஒரு 30 கோடி ரூபா அவனுக்கு கொடுப்பான். ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு 30 கோடி ரூபா கிடச்சிதா, 30 கோடி வச்சு என்ன பண்ணலாம், திரும்ப அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் ஒரு பில்டிங்கு. அதான் காப்பீடு. அப்போ தைரியம் அதே மாதிரி தான். அங்கேருந்து வருதா, இங்கிலாந்துலேருந்து கப்பலில் பொருள் எடுத்துகிட்டு வரான். திடீர்னு என்ன ஆயிரும், முதல்ல கப்பல் போக்குவரத்தில் தான் காப்பீடே வருது. திடீர்னு கப்பலுக்கு வந்து எல்லா பொருளும் போயிடும். அங்கேருந்து ஒருத்தன் இது மாதிரி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பொருள் அனுப்பியிருப்பான். அப்போ 1 கோடி ரூபாவா அந்த கப்பலில் இருந்தது, சரி இந்த ஒரு 70 லட்ச ரூபா தரேன், அவன் கொடுப்பான். அதான் காப்பீடு. அதே உயிருக்கு கொடுத்தான், அதான் உயிர் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? சரி, அந்த மாதிரி வளர்ச்சி. அப்போ என்ன ஆகுது, காப்பீடு இருக்கும் பொழுது தைரியமாக பொருளை வாங்கி அனுப்புவான். எல்லாம் பயப்படுவான். ஐயோ என்கிட்ட இருக்கிறது 1 லட்ச ரூபா தான், அதையும் வாங்கி அனுப்பி கப்பலில் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவான். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, பயங்கரமாக 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்கல் புதிய போக்கு தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டில் எப்போ, அதுவும் பிற்பகுதி 1801 தான் ஸ்டார்ட் ஆகுது. பிற்பகுதினா எப்போ, 1857க்கு அப்புறம் 1900 வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டு கடைசி பார்ட். வர்த்தக பிணைப்புகள் ஏற்பட்ட மாற்றம், நகர்ப்புற மையங்களில் வளர்ச்சி. இதெல்லாம் வர்த்தக பிணைப்பு. ஒன்றோட சொன்னாலையா காப்பீடு வந்து இதனால் என்ன ஆகும், போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆகும். தைரியமாக அனுப்பி வைப்பான். அப்போ நிறையா பொருள் வரும். அப்போ நிறையா கடையை இங்கே ஓப்பன் பண்ணுவான். இப்படி ஒன்று டச். ப்ராக்டிக்கலாக யோசிங்க இது எல்லாத்தையும். என்ன கார்த்திகேயன், ஒரு நகர பகுதி என்பது அதிகமான மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதாகும். உணவு உற்பத்தினா விவசாயத்தை சொல்கிறானுங்க. நம்ம தானே நகரப்புறத்தில் இங்கே நம்ம கிடைக்கிற அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வருது, நம்மளாம் அங்கே விளைவிக்கிறோம், கிராமத்துலேருந்து வருது. அதே மாதிரி மக்கள் எப்படி இருப்போம், நெருக்கமாக இருப்போம். உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் என்னென்ன தொழில், இப்போ எஜுகேஷன், போக்குவரத்து, வியாபாரம், எல்லாம் 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில். அதான் சொல்கிறாங்க. துறைமுக நகரங்கள், அந்த நகரங்களோட வகைகளை சொல்கிறாங்க. இப்போ காலனித்துவ நகர வளர்ச்சி, துறைமுக நகரங்கள், இராணுவ குடியிருப்பு, அங்கே இராணுவ கண்டோன்மெண்ட் அப்படிம்பாங்க. அங்கே மலைவாழ் இடங்கள், ரயில் நகரங்கள். 4 வகை. எத்தனை வகைன்னு கேட்பான். ஆங்கிலேயர்கள் எதுக்கு வரான் இந்தியாவுக்கு, வர்த்தகம், வியாபாரம் செய்கிறதுக்கு. வியாபாரம்னா என்ன, வர்த்தகம். வர்த்தகம்னா என்ன, ட்ரேடு சார். என்ன அர்த்தம், உற்பத்தி பண்ண மாட்டான் அவன். உற்பத்தியாளர் ஒருத்தர் இருப்பான், அவன் உற்பத்தி பண்ணி வச்சுருப்பான். இப்போ இந்த கிராமத்தில் நான் விவசாயம் செய்கிறேன், செஞ்சு எனக்கு ஒரு 10 மூட்டை நெல் வருது. என் குடும்பத்துக்கு 2 மூட்டை போதும். மிச்சம் 8 மூட்டை என்ன பண்ணுவேன், நான் விற்பேன். நான் தான் உற்பத்தியாளர். இது சர்ப்ளஸ், என் ஃபேமிலிக்கு போக மிச்சம், உபரி. இது மாதிரி எங்கள் ஊரில் 10 விவசாயி இருப்பான். 10 பேர்த்துக்கிட்டே 8 மூட்டை இருக்கும். அந்த வியாபாரி வருவான். 10 8 80, எவ்வளவு, 80 மூட்டையும் வாங்கிக்குவான். காசு கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போவான், நகரத்துக்கு போவான். அங்கே போய் தேவைப்படுறவனுக்கு, நகர மக்களுக்கு என்ன பண்ண விற்றுருவான். உற்பத்தியாளர்கிட்டருந்து பொருளை வாங்கி தேவைப்படுறவனுக்கு விற்கிறான்ல, அவன் தான் வியாபாரி.
அந்த செயலுக்கு பேர் என்னது? வியாபாரம். வியாபாரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? வர்த்தகம். இங்கிலீஷில் ட்ரேடு. ஓகேவா? ரைட். ஒரு வார்த்தையை கூட புரியாமல் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா நீ இல்லிட்ரேட். நம்ம தமிழ்நாட்டிலே சொல்கிற எஜுகேஷன் சூப்பருன்றோம். காலேஜை பிடிச்சிட்டு வந்தவன் கொண்டு வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோம்னா தெரியாது. அவன் லிட்ரேட்டா? இல்லை சார், அதெல்லாம் என்ன சார் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏதோ சொல்லுவான், அப்படியே மழுப்பான், கிளியராக எவனும் சொல்ல மாட்டான். உண்மை, நானும் அப்படி தான் இருந்தேன். உண்மை என்ன பண்ணும்? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த நோயை கரெக்ட் பண்ண முடியும். இல்லைப்பா நான் அப்படியே மழுப்பிட்டே சுற்றினா ஒரு நாள் மண்டையை போட்டுருவோம், அவ்வளோதான். ஆமாவா? அடுத்தது வர்த்தகத்திற்காக இந்தியா வந்தனர். வந்த புதுசில் என்னென்ன நகரத்தை உருவாக்குறான்? மதராஸு, கல்கத்தா, பம்பாய் துறைமுகங்களாக மாறின. வந்த ஒன்று கடற்கரை ஓரத்தில். ஆமாவா? கல்கத்தா கூட கொஞ்சம் உள்ளே இருக்கும், அந்த ஹூக்ளி நதி வழியாக போயிடலாம். மும்பை, மதராஸ் முக்கியமான நகரங்களை தான் ஃபஸ்ட்டு உருவானது. எது? ரெண்டாவது மும்பை, மூணாவது அங்கே. மும்பை எங்கேருந்து வாங்கினான்னு பார்த்தோம்? போர்ச்சுகீஸ் ஏற்றது. முக்கிய பங்கு வகித்தன வர்த்தகத்தில், ஏற்றுமதி இறக்குமதி. ஐரோப்பா பாணியிலான உயரமான கட்டடங்களுடன் இந்த நகரங்கள் முக்கிய வணிக பகுதிகளாக மாறின. ஐரோப்பாவில் குளிர் பிரதேசம், சூரியன் படாது. நம்ம ஊரில் மாதிரி சூரிய ஒளி வராது, வந்தாலும் இப்படி ஸ்லாண்டிங்காக தான் வரும். அப்போ குளிராக இருக்கும். அப்போ சூரிய ஒளியை தடுக்கணும், அதனால் உயரமான பில்டிங்கை கட்டுவானுங்க. அந்த பில்டிங்கில் பட்டு என்ன அந்த இடம் ஹீட் ஆகும். அதே மெத்தடில் இங்கே வந்து பில்டிங் கட்டுறான். அந்த மாதிரி கட்டலாமா? இங்கே கட்டக்கூடாது, நாலேஜ் இல்லாதனால கட்டுறானுங்க. அதான் உயரமான பில்டிங். ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தொழிற்சாலைகளை அமைப்பதோடு, தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க, தொழிற்சாலைகள்லாம் இல்லை, குடியேற்றத்தின் பாதுகாப்பிற்காக கோட்டைகளையும் அமைத்தனர். கோட்டைன்னா அது சுற்றிலும். வியாபார மையம் தான் சொல்லணும், ஆனால் பழைய பேர் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ட்ரேடு சென்டர் ஆக்சுவலாக. அந்தபடி சென்னையிலனா அது புனித ஜார்ஜ் கோட்டை, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, கடலூரில் டேவிட் கோட்டை, அதெல்லாம் உருவாக்குறாங்க. சுற்றியில் என்ன பண்ணுவான்? பாதுகாப்புக்கு ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டேருந்து லோக்கல் மன்னர்கிட்டருந்து பாதுகாப்பு வேணும். இந்த பில்டிங் சுற்றிலாம் என்ன பண்ணுவான்? காம்பவுண்ட் சுவர் எழுதிடுவான், அதான் கோட்டை. இராணுவ குடியிருப்பு நகரங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது என்ன பார்த்தோம்? துறைமுக நகரங்கள். 3 முக்கியமான நகரங்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது இராணுவ பலத்தால் இந்திய பகுதியில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினர். வலுவான இராணுவ முகாம். அங்கே தான் இராணுவத்துக்கு இந்தியர்களும் எடுப்பான், அவங்க நாட்டிலேருந்து வரான், இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் டெய்லியும் காலையில் நம்மளை மாதிரிலாம் வேலை இல்லைலாம் தூங்க விட மாட்டானுங்க. அங்கே ரெஜிமெண்ட்டில் இருக்கிறோம், காலையில் டான்னு 6 மணிக்கெலாம் மணி அடிக்கும். ரோல் காலில் 5:55க்கு ரோல் காலில் வந்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு உன் காலை கடன்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நிற்கணும். வேலை இருக்குது, வேலை இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டெய்லியும் ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி, பொங்கல் எதுவுமே கிடையாது. நீ அங்கே இருந்த ரெஜிமெண்ட்டில் இருந்துன்னா 5:55க்கு ரோல் காலில் நிற்கணும். காலையிலே கிரவுண்ட் ஓடணும், எக்ஸசைஸ். அப்புறம் ஒரு 8 மணிக்கு விடுவான், 8-9 மணிக்கு விடுவான். போய் ரெடி ஆகிட்டு உடனே வந்துடணும். அடுத்து ட்ரில்லு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரில்லு புழிஞ்சு எடுத்துடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour விடுவான், டீ கொடுப்பான் அல்லது ஜூஸ் கொடுப்பான், குடிச்சிட்டு அடுத்து வேலை ஃபயரிங். அவன் இடத்த சுத்தம் பண்ணணும். சாயந்தரத்தில் அவன் வச்சுருக்கு துப்பாக்கி க்ளீன் பண்ணணும். சாயந்தரம் நைட்டு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து அவனுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். நைட்டில் லஞ்ச் டைம் 1 hour கேப் இருக்கும். அதுக்குள்ளே போய் அவன் சாப்பிட்டுட்டு சமைச்சு வச்சுருப்பானுங்க. ரெஸ்ட் எடுக்கிறனா எடுத்துகிட்டு திரும்ப அடுத்தது உடனே. அதனால தான் மிலிட்ரிக்கு போயிட்டு வரானுங்கள அவங்களாம் பாருங்கள், காலையில் டான்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இராணுவத்தில் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா யாராவது? அதேமாதிரி இராணுவத்தில் வயசான டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க. சோல்ஜர்னால் 16 வயசுலேயே எடுத்துடுவான். ஏன்னா சின்ன வயசில் மோல்டு பண்ணால் தான் கரெக்டாக இருப்பான். 35 வயசில் எடுத்தான்னா அவனை மாற்ற முடியாது. நான் 18 வயசு உங்களே என்னால் மாற்ற முடியல, அவங்க எப்படி மாற்ற போகிறாங்க 35 வயசில்? அங்கே போயிட்டு மாற மாட்டான் 18 வயசுலேயும். அவன்லாம் ஓடி வந்துடுவான், இராணுவத்தை விட்டு ஓடி வந்து அவரை மோல்டு பண்ணி கொண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி. அப்போ அதுக்குன்னு அவன் குடியிருப்பு அப்போ டெய்லி என்ன பண்ண அவனை ரெடியாக வச்சுருக்கணும்.
அவன் இருக்கிற இடம் தான் இது இராணுவ முகாம்கள். எல்லையில் இருக்காது இராணுவ முகாம், சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். பிரச்சனை அப்படின்னா தான் எல்லைக்கு போகும் இராணுவம். ஓகேவா? மெட்ராஸ் ரெஜிமெண்ட், ஊட்டியில் இருக்குது ஒரு ரெஜிமெண்ட்டு, சென்னையில் இருக்குது, இங்கெல்லாம் அதெல்லாம் இராணுவ குடியிருக்கு. இராணுவ குடி முற்றிலும் புதிய நகரப்புற மையங்களாக இருந்தன. அப்போ இராணுவம் உட்காந்துருக்காலாம் ட்ரைனிங் கொடுக்குற இடம், அங்கே ஒரு நகரம் உருவாகுது. இராணுவம் இந்த பகுதியில் வசிக்க தொடங்கினர். மேலும் இப்பகுதியில் படிப்படியாக நகரங்களாக வளர்ந்தன. எடுத்துக்காட்டு கான்பூர், லாகூர். அங்கே லாகூர் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் கான்பூர். இதெல்லாம் வந்து எந்த நகரங்களுக்கு எடுத்துக்காட்டு? இராணுவ நகரங்களுக்கு. நம்ம ஊரில் இது வெல்லிங்டன், ஊட்டியில். பேசிட்டு வாங்க. அடுத்தது மலைவாழிடங்கள். மெயினாக அவனுக்கு இங்கே வெயில் ஆட்டெலாம் தாங்காது, அவன் குளிரில் இருந்தவன். இங்கே வந்தால் மே மாதம்லாம் என்ன ஆகுது? வெயில் மண்டையை பிளந்துடும். இங்கே வேணால் இப்போ சுற்றிக்கிட்டு இருந்தானா பாருங்கள் யூரோப்பியன்ஸு, அப்படி மூஞ்செல்லாம் செக்கச்சவேர்னு ஆயிரும். அவனுக்கு வெள்ளையாக இருக்காது, செக்கச்சவேர்னு, வெயில் தாங்க முடியாது அவனால். தொலைன்னு ட்ரௌசர் போட்டிருப்பான், ஷூ போட்டிருக்க மாட்டான், வெறும் செப்பல் ஸ்லிப்பரு. ஏன்னா வெயில் தாங்காது, ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டிருப்பான், தாங்க முடியாது அவனால். அதனால் இடம் தேடுறான். அப்போ தான் சயின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறான். உயரமான இடத்துக்கு போனால் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, போடு புடி, ரோடு போடு. அப்படி தான் ஊட்டிலாம் உருவாக்குறான். ரோடு போட்டான், அப்புறம் ரயில்வே ட்ராக் போட்டான். என்ன இருக்கா அங்கே போய். அப்புறம் பார்த்தா அங்கேயே என்னாச்சு? தேயிலை பயிர் செஞ்சான் ஊட்டியில். அவனுக்கு தேவை அவங்க ஊரில் சூடாக தான் குடிச்சிக்கிட்டே இருக்கணும், தேயிலை போட்டான். அதெல்லாம் மலைவாழ் இடங்கள் தனித்துவம் வாய்ந்தது. ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வருவதற்கு முன் மலைவாழ் இடங்கள் பற்றி அறியப்படவில்லை. அந்த மலையில் இருக்கிற மக்கள் அங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தான், அவ்வளோதான். இங்கேருந்துலாம் போய் ரோடு போட்டு போயிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிலவாக இருந்ததோடு குறைந்த மக்கள் தொகையை கொண்டிருந்தனர் மலையில். அவர்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்காகவே அடிக்கடி வருகை புரிந்தனர். எதுக்கு தெரில, விட்டுருங்க. எடுத்துக்காட்டாக ஸ்ரீநகர், எங்கே? அங்கே ஜம்மு காஷ்மீரில் ஒரு முகலாய பொழுதுபோக்கு மையமாக முகலாயர் வெயில் அதிகமாக இருக்கும்போது அங்கே போயிட்டு எப்பயாவது போயிட்டு வராங்க முகலாய மன்னர். அதுவும் அங்கேருந்து டெல்லியில் ஆக்ராவிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், மாதக்கணக்காகும். அடுத்தது கேதார்நாத், பத்ரிநாத் இந்து சமய மையங்களாக விளங்கின. கேதார்நாத், பத்ரிநாத் டூர் போகிறாங்களா இமயமலைக்கு. அங்கே குளிர்ந்த கால நிலையில் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். அது இந்த கோட் சூட்லாம் போட்டுக்குவானுங்க ஆஃபீஸர். அது அவங்க ஊருக்கு தயாரித்த கோட் சூட்டு, அதையும் இங்கேயே மாட்டிட்டு சுற்றினா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல போலீஸ்காரங்க, ஆஃபீஸர்லாம் வேகாத இப்போ அதை ஏசி போட்டுக்கிறானுங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, ஷூவெல்லாம் போட்டு பாவம் அவங்களாம். அது அந்த நீதிபதிகள்லாம் இருக்காங்க பாருங்கள், கருப்பு கலர் அங்கி, ஐயோ கொடுமை, அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. அவன் ஊருக்கு அவன் கிளைமேட்டுக்கு உருவானுங்க ட்ரெஸ்ஸை நம்ம முட்டாள்தனமாக இன்னும் மாட்டிகிட்டு தரோம். அவன் வந்து பார்க்குறான், சிரிக்கிறான், என்னடா இந்த வெயில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு. சரியா நல்ல 1ஆம் நம்பர் முட்டாளுக்கடா, கேட்டால் அறிவாளின்னுக்கிறானுங்க, சிரிச்சிக்கிறானுங்க அவனுக்குள்ள. அதை நம்மளை சொன்னால் அவன் பைத்தியக்காரன்றானுங்க நம்மளை. சிந்திங்கடா, மாறுங்கடா சூழ்நிலை. அதெல்லாம் இல்லை. சரி பார்ப்போம். அவர்களுக்கு இந்திய மலைகளில் குளிர்ந்த காலநிலை பாதுகாப்பானதாக மற்றும் நன்மை அளிப்பதாக இருந்தது. இது வெப்பமான வானிலையிலிருந்து தொற்று நோயிலிருந்தும் ஐரோப்பியர்களை பாதுகாத்தது. தொற்று நோய் மைக்ரோப்ஸ்னால் பரவுதில்ல. அட்மாஸ்பியரில் வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருந்துச்சுனாக்கா மைக்ரோப்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஈஸியாக என்னாகும்? நோய் வந்துடும். எனக்கு இங்கே உள்ள மைக்ரோப்ஸ் எனக்கு உள்ளே போச்சுன்னா எனக்கு நோய். அதனால் வெளியில் வச்ச கத்திரிக்காய் சீக்கிரம் கெட்டு போயிடுது, அழுகி போயிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச கத்திரிக்காய் அழுகலை. ஃப்ரிட்ஜு மாதிரி இடம் தான் அது மலைவாழ் இடம், அங்கே போய் உட்காந்துக்கிறான். புரிஞ்சுதா? கத்திரிக்காய் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் அப்படி சொல்கிறோம்ல, மலைவாழ் இடத்துக்கு அங்கே போயிடுவான். பயாலஜியில் பார்ப்போம் அதெல்லாம். சரியா? அடுத்தது ஆகையால் அவர்கள் மாற்று தலைநகரங்களை குளிர்ந்த பகுதியிலும் கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங், இங்கேருந்து அங்கே போயிடுவான். டார்ஜிலிங் இங்கே இருக்கும், கல்கத்தா அங்கே போயிடுவான். இங்கே இருந்தானா சிம்லா, ஸ்ரீநகர் அங்கே ஓடி போயிடுவான். நம்ம மெட்ராஸில் இருக்கிறவன் எங்கே ஓடி போயிடுவான்? இப்போ போகிறாரில்ல கவர்னர், எப்போ போனார்? கோடை காலத்தில் தான் போனார். அது இங்கிலீஷ்காரங்க பழக்கி விட்டது. இந்த டம்மி பீஸு அங்கே போயிட்டு வந்துடும். அங்கே அவனுக்கு எல்லாத்துக்கும்
எல்லா வசதியும் இங்கிலீஷ்காரன் செஞ்சு வச்சுருந்தான். அப்போ இங்கே உள்ள கவர்னர் ஓடிடுவான். அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் போகிறாங்க. அவன் சாணியை தின்னானா இவனையும் திம்பான். சரியா? அதான் அவனுக்கு பழக்கி விட்டு போனது தான். அதேமாரி கவர்னர் நம்ம பவர்ஃபுல் நினச்சிட்டு இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்கே உள்ள கவர்னர் டம்மி பீஸ் இது அப்படின்னு நம்ம சிவிக்ஸில் படிச்சிருப்போம். ரைட். டெல்லிக்கு மாற்றாக டேராடூனில் ஏற்படுத்தினார். டேராடூன் அதுவும் அங்கே தான், இமயமலையில், உத்தரகண்டில். இங்கே இருக்க டெல்லி அங்கே போயிடுவாங்க. டேராடூனில் அதேமாரி அங்கே இராணுவமும் இருந்துச்சு. டேராடூனில் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் அங்கே தான் கொடுக்குறானுங்க டேராடூனில். உத்தரகண்ட் மலைப்பிரதேசங்கள் படை தங்கும் இடமாகவும் எல்லைகளை பாதுகாக்கவும் தாக்குதலை தொடங்கும் இடமாகவும் இருந்தன. இப்போ கூட எங்கே இருந்துச்சு? ஜம்மு காஷ்மீரில் தானே பிரச்சனை. மலைவாழ் இடங்கள் வட மற்றும் தென் இந்தியா வளர்ச்சி பெற்றன. எடுத்துக்காட்டு சிம்லா, நைனிடால், இதெல்லாம் இமயமலையில். டார்ஜிலிங், உதகமண்டலம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இதெல்லாம். சரியா? கூர்க்கர்களுடன் 1814 குர்காஸ், நேபாளம் இருக்குல்ல, நேபாளம் இங்கே இருக்குது. அது தனி நாடு, நம்ம நாடு கிடையாது. இங்கே இருக்குது. நடைபெற்ற போரின் பொழுது சிம்லா நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் கூர்காஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க. பிரிட்டிஷ் பிரிவு அந்த இங்கிலீஷ்காரனுடைய இராணுவத்தில் அதிகமாக கூர்காஸ் இருப்பாங்க. கூர்கான்னு சொல்கிறாங்கள, அப்போ கூட கூர்கான்னு கூட ஒரு படம் வந்துச்சு பாருங்கள். அப்போயிலேருந்தே இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்க நேபாளிலேருந்து வந்து அங்கே வேலை இல்லை, இங்கெல்லாம் கூர்காஸ் வந்து நம்ம தெருவெல்லாம் பாதுகாப்பாங்க. இன்னும் தொடர் சிட்டியில் இருக்கும் பாருங்கள். சிட்டியில் இருக்கும், கிராமத்தில் இருக்காது. சைனீஸ்கார மாதிரி இருப்பான். அதெல்லாம் அங்கே தான். டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளரிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. டார்ஜிலிங் சிக்கிம் இங்கே இருக்கும். சிக்கிம் இங்கே, சிம்லா இங்கே இருக்கும். உத்தரகண்ட் இங்கே, இமாச்சல் பிரதேஷ் உத்தரகண்ட், இமாச்சல் இங்கே. யார் எங்கேருந்து கைப்பற்றினான்னு கேட்பான். அதெல்லாம் ஃபேக்ட், பார்த்துக்கோங்க. இம்மலை பிரதேச சுகாதார மையமாக வளர்ச்சி பெற்றன. அதனால் சுகாதார மையம், நோய் வாய் ஏற்பட்டு அங்கே போய் உக்காந்துக்குவாங்க, நோய் தொற்று ஏற்படாது. அதுக்காக தான் இங்கே எஸ்டேட்டே பிடிச்சோம்ல, அடித்து இங்கிலீஷ்காரன்ட்டு அடித்து வாங்கிட்டோம். எங்கே? ஊட்டியில். சரி, யோசிச்சு பாருங்கள். நோய்களிலிருந்து மீள்வதற்கான இடங்களாக இருந்தது. கொடநாடு எஸ்டேட்டுங்க, அதுக்கு தான் வாங்கினது. புரியலையா? சரி. ரயில்வேயின் அறிமுகம் மலைவாடுகளை எளிதில் சென்றடைய வைத்தது. அப்போ போட்ட ரயில்வே தான். டார்ஜிலிங்கில் இருக்கா? போதும். அதேமாதிரி இங்கே ஊட்டியில் இருக்கா? அதெல்லாம் அவனுக்கு போட்டது தான். ரயில்வே நகரங்கள் நிறையா நகரம் இருக்குது. ரயில்வே நகரம், ரயில்வே எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க? ஆமாம், சென்னை, மும்பை எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டாக சொல்லலாம். துறைமுக நகரம், ரயில்வே அங்கே போய் ட்ரெயின் நிற்கிதா? துறைமுக நகரத்தில் தான் ரயில்வே ஸ்டார்ட் ஆகும். கொல்கத்தா எல்லாமே துறைமுக நகரத்துக்கு எடுத்துக்காட்டு, நிர்வாக நகரத்துக்கு எடுத்துக்காட்டு, ரயில்வே நகரம். மூணுக்குமே இது 3 செட் ஆகும். நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் தோற்றுவிக்கப்படுதல். அதுக்கப்புறம் நகராட்சி, சின்ன நகரம். ஓகேவா? நகரத்தில் சின்ன நகரம், அந்த நகரத்தை ஆட்சி. அங்கே பாருங்கள், ஆட்சின்னு இருக்கும். ஆட்சின்னா என்னது? அந்த நகரத்தை நிர்வாகம் செய்கிறதுக்கு அந்த நகர மக்கள்லேருந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அது பேர் நகராட்சி. நகர ஆட்சி இருக்கா? இப்போ வார்டு கவுன்சிலரு, அந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு தலைவர், அதான் நகராட்சி. மாநகராட்சி, மாநகரங்களை ஆட்சி செய்கிறது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கா? ஆட்சி செய்கிறதுக்கு அங்கே கவுன்சிலர்ஸ், அவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் யார்? மேயர். அங்கே உள்ள அந்த நகரத்துக்குள்ளே சிவிக்ஸில் படிச்சுருப்போம், படிக்காதவங்க பார்ப்போம். நகரத்தில் ரோடு போகிறது, தண்ணி வசதி, லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, சுகாதாரம், டிச்செல்லாம் க்ளீன் பண்ணுறது, தெருவெலாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் யார் பார்த்துக்கணும்? நகராட்சி, மாநகராட்சி பார்த்துக்கணும். அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தானே தெரியும். சென்னையிலேருந்து இங்கே தெரியுமா? இவங்க இங்கிலீஷ்காரன் பீரியடில் தான் இந்த நகரங்கள்லாம் உருவாகுதா. அந்த நகரங்களை நிர்வாகம் செய்கிறதுக்காக ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரான். அதான் நகராட்சி, மாநகராட்சி. முதல் கட்டம் 1688 82, 1882 முதல் கட்டம். 3 கட்டமாக பிரிக்கிறேன். முதல் கட்டம்
நகராட்சி அரசாங்கம் 1688 சென்னையில் ஒரு மேயர் பதவியுடன் உருவானது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் நகராட்சி. சென்னையை உருவாக்கிட்டானா 1639 உருவாக்கியிருப்பான். நிறையா கட்டணம் வருது. அதை நிர்வாகம் செய்கிறதுக்கு ஒரு நகராட்சி மேயர் பதவியுடன். ஓகேவா? அது கிழக்கிந்திய கம்பெனி இயக்குநர்கள் உருவான சர் ஜோசியா சைல்டு மாநகராட்சி உருவானதற்கான காரணமாக இருந்தார். சென்னையில் சர் ஜோசியா சைல்டு. 3 மாகாண நகரங்களில் எது 3 மாகாண நகரங்கள்? கொல்கத்தா, மும்பை, சென்னை. 1793 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம். 20 ஆண்டுக்கு ஒரு தடவை புதுப்பிச்சு கொடுப்பாங்களா? அதில் ரெண்டாவது பட்டய சட்டம் இது. நிர்வாகம் செய்ய ஆரம்பிச்சு 1773 தான் ஃபஸ்ட்டு நிர்வாகம் செய்கிறதுக்கான பட்டய சட்டம். இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் லேண்டை பிடிச்சதுக்கப்புறம் முதல் பட்டய சட்டம் இது ரெண்டாவது பட்டய சட்டம். இங்கே இந்தியாவில் எப்படி நிர்வாகம் செய்யணும்னு அதில் சொல்லுவான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சொல்லுவான். அதில் அன்னின் பட்டய சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது. முன்னாடியே நிறுவிட்டாங்க, பட் பட்டய சட்டத்தில் அது சொல்லப்படலை. பட்டய சட்டத்தில் முதல்ல இங்கே தான் சொல்கிறாங்க 1793. வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்களிலும் அயோத்தியிலும் நகராட்சிகள் 1850ஆம் ஆண்டு சட்டப்படி தொடங்கினது. வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் இதுதான் வடமேற்கு, இப்போ உள்ள பாகிஸ்தான், அப்புறம் அயோத்தி. அங்கெல்லாம் 1850 தான் நகராட்சி கொண்டுட்டு வராங்க அங்கே. அதுக்கப்புறம் தான் இந்த லேண்டெல்லாம் இணைச்சிக்குவானுங்க. இணைச்சதுக்கப்புறம் கொண்டு வராங்க. மேயோ பிரபு 1870ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. மேயோ பிரபுவினுடைய உள்ளாட்சி தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1870. இந்த சென்னையை நகராட்சியாக கொண்டு வந்தார்ல ரிப்பன் பிரபு அவர். அதனால தான் நவீன இந்தியாவில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு. அவரோட பேரை தான் சென்னை மாநகராட்சி கட்டணம் இருக்குல்ல, ரிப்பன் பில்டிங்னு வச்சுருப்பாங்க. ரைட். 2ஆம் கட்டம் 1882 1920. ஏன் 1920னா 1919 ஒரு சட்டம் வரும், மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட். அதில் மாகாணங்களுக்கெல்லாம் தன்னாட்சி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்பை மாகாணத்துக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு பிட்டு. உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாறு ஒரு மைல்கல்லாக விளங்கியது. எனவே ரிப்பன் பிரபுவை இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் எனவும் அழைக்கப்படுது. அடுத்து 3ஆம் கட்டம். இது 2வது கட்டத்திலாம் கொண்டு வர்றாரு. 2வது கட்டத்தில் சரி சொன்னாலே மாகாணங்களில் சுயாட்சி கொடுத்து இரட்டையாட்சி. மாகாணங்கள் இரட்டையாட்சின்னா ஒன்றும் கிடையாது. 1764 இரட்டையாட்சி. ராபர்ட் கிளை வங்காளத்தில் கொண்டு வருவார். வரியெல்லாம் நான் வாங்கிக்குவேன், உனக்கு வேலையெல்லாம் ராஜா செய்வார் போடான்டுவான். அதான் இரட்டையாட்சி. அதை யார் நீக்கிடுவா? வாரணாசி. அதுக்கு பின்னாடி அப்படிலாம் இல்லை, வரியை நானே வாங்கிக்கிறேன், உனக்கு தேவையில்லை செய்கிறேன்டா அப்படின்றான். அது 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 வேறு இரட்டையாச்சு. டயார்கிம்பாங்க இங்கிலீஷில். ஆருக்குன்னா ஆச்சு, டைனா 2, டயார்கி. அப்புறம் 1919 தான் நம்ம மாகாண அரசாங்கத்தை உருவாக்குவாங்க. 1919ஆம் ஆண்டு மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட். கதையை கேட்டிங்கன்னா போதும், சினிமா மாதிரி உட்காந்து கேட்டிங்கன்னா போதும். சின்ன வயசில் பாட்டிக்கிட்டலாம் கதை கேட்டிருக்கீங்களா? அந்த கதை மறந்துருக்காது வரைக்கும். ஏன்னா அது கதையாக கேட்டீங்க. இங்கே நான் கதையாக சொல்கிறேன், நீங்கள் என்னவா எதிர்பார்க்குறீங்க? அந்த வீணாக போன அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதாக எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறீங்க. உங்களோட திறமையை மழுங்கடிக்கிறதுக்கு. அங்கே தான் பிரச்சனை. மைண்ட் செட்டு அதை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆக்ட். கிராமத்தான் ஸ்கூல் காலேஜுக்கு போகாதவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் அழகாக சொல்லி கொடுத்துருவேன், புரிஞ்சுக்குவாங்க, கதை கேட்பாங்க. உங்களை தான் கஷ்டமாக இருக்குது. உங்களை போய் என்ன பண்ணிட்டானுங்க, தப்பாக மோல்டு பண்ணிட்டானுங்க. சரியா? ஃபஸ்ட்டு தடவை தைக்கும்போது துணியை நல்லா தைச்சிட்டோம்னா என்ன இருக்கும், பிரச்சனை இல்லை. திரும்ப ஆல்ட்ரு பண்ணால் என்ன அந்த துணி ரொம்ப கஷ்டம். அதான் பட்டுக்கிட்டு இருக்கேன் நான்.
மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம். ஆயிரத்தி 1919 நடைமுறைக்கு வரும். சரியா? இங்கிலீஷில் மாண்டேகு சேம்ஸ்ஃபோர்டு. இதில் ஒருத்தர் வந்து செக்ரட்டரி இங்கிலாந்தில், ஒருத்தர் வந்து இங்கே வந்து வைஸ்ராய். 2 பேர் பேரையும் போட்டிருப்பாங்க. ஏதோ ஒன்று ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க. ரிஃபார்ம் ஆக்ட். அதில் தான் என்ன பண்ணுவாங்க, மாகாணத்தில் எலெக்ஷனை வச்சு ஒரு இப்போ இருக்குல்லையா சட்டமன்றம் மாதிரி அதை உருவாக்கிட்டு அப்புறம் அமைச்சரவை இருக்குல்ல அதை உருவாக்கிக்கன்னு கொண்டு வருவாங்க. முதல்ல அந்த மாகாணத்தில் ஒன்றிய அரசாங்கத்தில் இரட்டையாச்சு இல்லை, அந்த மாகாணத்தில் அமைச்சரவை உருவாக்குறாங்கல்ல, சிவிக்ஸ் முடிச்சிருக்கணும். அதில் முக்கியமான அமைச்சர்கள்லாம் இங்கிலீஷ்காரன் இருந்துக்குவான். நிதித்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அது மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் அவன் தான் அமைச்சர், பிரிட்டிஷ்காரன். மற்ற டம்மி போஸ்ட்லாம் இருக்குல்ல அதை நம்மக்கிட்ட கொடுத்துருவானுங்க. அப்போது அமைச்சரவையில் 2 குரூப், இங்கிலீஷ்காரன் ஒரு குரூப்பு, நம்ம ஒரு குரூப். இதுக்கு பேர் தான் இரட்டையாட்சி. கேட்பாங்க, மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? அதான் சொல்கிறாங்க. அப்போ அதேமாரி அந்த அது அப்போயா சரி ரைட், அது இங்கே வேண்டாம். இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது. அப்புறம் மாகாண சுயாட்சியை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது. சுயாட்சினா இப்போ இரட்டையாட்சி இருக்கா, ஒரு குரூப்பு முக்கியமான துறை மந்திரிலாம் யார்? பிரிட்டிஷ்காரன். டம்மி டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரிலாம் நம்ம ஆள். அதை காலி பண்ணிடுவாங்க. டோட்டலாக மாகாணத்தில் அமைச்சரவை எல்லாமே யார் தான்? இந்தியர்களே அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தில் இருந்தால் நிறைய விஷயத்தை நம்ம எங்கே எடுத்திருப்போம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 1950 எடுத்திருப்போம். பட் ஆளுநர் இருப்பான், அமைச்சரவை முடிவு எடுத்து ஆளுநர்கிட்ட அனுப்புவாங்க. அங்கே தான் அந்த வீட்டோ பவர்லாம் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரன் பீரியடில். ஆளுநர் நினச்சா என்ன பண்ணலாம், அதை நிறுத்தி வைக்கலாம், கையெழுத்து போடாமல் ரிட்டன் அனுப்பலாம், இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி ஆளுநர் இவன் நினச்சிக்கிட்டான். புரிஞ்சுதா? கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அது மாதிரி நினச்சி தான் அவன் சுற்றிக்கிட்டு வந்தான் அந்த ஆள். அதான் சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு என்ன பண்ணுச்சு, டங்குன்னு சம்மட்டியில் 4 அடி அடிச்சுது. அப்பயே அடங்கமானங்கிறான், போயிட்டு அங்கே போய் நடத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி பவர் கிடையாது இப்போ உள்ளவங்களுக்கு. அது டம்மி போஸ்ட். இப்போ இருக்கிற ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கிலீஷ்காரன் பீரியடில் இருந்த ஆளுநர் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ உள்ள ஆளுநரே அது சும்மா, அது ஒரு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். நான் பெரிய ஆள் அப்படின்னு உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். சரி, அடுத்து 1947 சுதந்திரம் அடைந்தவுடன் சுதந்திர இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளாட்சி அரசாங்கத்தை உருவாக்கி, ஆமாவா? உள்ளாட்சி அரசாங்கத்தை எந்த இதில் முதல்ல உருவாக்குறாங்க? 1992 சிவிக்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ரீகால் பண்ணிக்கோங்க. 92 தானே? 92 எந்த சட்ட திருத்தம்? 73 கிராமங்களுக்கான உள்ளாட்சி அமைப்பு, 74 நகர்ப்புறத்துக்கான உள்ளாட்சி அமைப்பு. இதெல்லாம் கேள்வி, எல்லாமே கேள்வி. கிராமப்புறத்துக்கான உள்ளாட்சி அமைப்புக்கு எந்தெந்த பார்ட்டை சேர்த்துனாங்க? 9 பார்ட் 9. அவன் என்னென்ன வேலையை செய்யணும், எந்த அட்டவணையை சேர்த்துனாங்க? 11 அட்டவணை 11. சிவிக்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ரீகால். இது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கான பார்ட் எது? 9A. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு என்னென்ன வேலையை செய்யணும்னு சொன்ன அட்டவணை எது? 12. இதெல்லாம் சேர்த்துறாங்க. எந்த வருஷம்? 1992. இந்த கிராமப்புறத்துக்கு, ஏன்னா கிராமப்புறத்தோட லைஃபே வேறு, அங்கே செட்டப் வேறு. நகர்ப்புறத்தில் செட்டப் வேறு. கிராமப்புறத்தில் எத்தனை அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு பார்த்தோம்? 3 அடுக்கு. நகர்ப்புறத்தில் 2 அடுக்குலாம் இல்லை, ஒரே அடுக்கு தான், 3 வகை. அதில் 4 வகை ஆயிடுச்சு இப்போ. சரியா? எப்படி சொல்லுவாங்க? நகராட்சி 1, மாநகராட்சி 1, தேர்வுநிலை பேரூராட்சியா? பேரூராட்சி 1. அந்த மாதிரி 3 இருக்கும். சரி, பார்ப்போம். மாகாண நகரங்களின் நிர்வாகம்.
ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்களா? பிரேக் எடுத்துட்டு வாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து. மாகாண நகரங்களின் நிர்வாகம். மாகாண நகரம்னா புரியுதா? சென்னை மதராஸ் மாகாணம், மும்பை மாகாணம், வடமேற்கு மாகாணம், அங்கே அப்புறம் மத்திய மாகாணம், அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரனுடைய ஸ்டேட்டு. இப்போ ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கே உள்ள நகரங்கள், அதோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஒரு சட்டம் தலைமை ஆளுநருக்கு மாகாண நகரங்களில் அமைதியை ஏற்படுத்த நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை அளித்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில். அப்போ 1701 1800 வரைக்கும் தானே இந்த பாட்டில். அப்போ சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், வங்காள மாகாணம், பெங்கால், இங்கே அந்த தலைநகரங்களில் அங்கங்கே ஒவ்வொரு கோர்ட்டை நீ என்ன பண்ணிக்கலாம், நீதிபதியில் நியமிச்சிக்கோ அப்படின்னு யார்கிட்ட பவர் கொடுத்துட்றாங்க? வங்காள தலைமை ஆளுநருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. வங்காள தலைமை ஆளுநர் போஸ்ட் எப்போயிலேருந்து வரும்? 1773. வாரணாசி தான் ஃபஸ்ட்டு வங்காள தலைமை ஆளுநர். அதில் வந்து 1833 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாகாணத்துக்கு தனியாக ஆளுநர் இருப்பார், இந்த மாகாணத்துக்கு தனியாக ஆளுநர் இருப்பார், இங்கே தனியாக ஆளுநர் இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. இந்த ஆளுநர்கள் எல்லாரும் வங்காளத்தில் யார் ஆளுநராக இருக்காரோ அவருக்கு கீழே அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. 1773 வரைக்கும் எல்லா ஆளுநரும் ஈக்குவலு. 73 தான் அந்த பட்டய சட்டத்தில் யார் வங்காளத்தில் ஆளுநராக இருக்கானோ அவன் தான் வந்து என்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களும் ஹெட்டு. அப்போ தான் பேரை மாற்றுவாங்க, வங்காள தலைமை ஆளுநர், வங்காள தலைமை ஆளுநர். இங்கிலீஷில் கவர்னர் ஜென்ரல். கவர்னர்னால் வெறும் கவர்னர், ஆளுநர். கவர்னர் ஜென்ரல், கவர்னருக்கெல்லாம் ஹெட்டு. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், இது 2வது தடவை சொல்கிறேன். அது லைட்டாக சொன்னேன், இப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஒரே நேரத்தில் சொன்னால் என்னவாது, மண்டையில் ஏறாது. அப்புறம் இந்த 1833 வில்லியம் பெண்டிங் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிற காலத்தில் பேரையே மாற்றிடுவாங்க. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுங்கிறத கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிடுவாங்க, இந்திய தலைமை ஆளுநர். இதெல்லாம் கிளியராக இருக்கும் அந்த புக்கில், எல்லாம் நாசம் பண்ணிட்டானுங்க. கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா எது வரைக்கும்? 1833 1858 வரைக்கும். 58 என்ன நடக்கும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் நிர்வாகம் பண்ணாத பிஸ்னஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இருந்து அப்படியே யார் வாங்கிக்குவா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வாங்கி. அப்போ என்ன பேராக மாறும்னு பார்த்தோம்? வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கான ராணியோட பிரதிநிதி. இந்திய வைஸ்ராய். வைஸ்ராய்னா என்னன்னு பார்த்தோம்? ராணியோட பிரதிநிதி. எதுலேருந்து எது வரைக்கும்? 1858 சுதந்திரம் அடைகிற வரைக்கும். ஆகஸ்ட்டு 15 1947 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்திய தலைவருக்கு பேர் மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வைஸ்ராய் கிடையாது. அதுக்கப்புறம் 1947 15 அப்புறம் 15 ஆகஸ்ட்டு 1947 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருமா? எந்த நாள்? 26/1/1950 அன்றைக்கி தான் நடைமுறைக்கு வருது. நடைமுறை வரைக்கும் வரதுக்கு முன்னாடி அப்போ 25ஆம் தேதி 25/1/1950 வரைக்கும் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியானே இருக்கும். புரிஞ்சுதா? கவர்னர் ஜென்ரல் அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய கவர்னர் ஜென்ரல் மவுண்ட் பேட்டன் இருப்பார்.
முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மொட்டையாக கேட்டாக்கா வில்லியம் பெண்டிங். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் கேட்டா அப்படின்னாக்கா யார்? மவுண்ட் பேட்டன். அப்புறம் அவர் கொஞ்ச நாள் இருப்பார், இவனா அடிச்சுட்டு சாவானுங்க இந்த குரூப்புங்க. இப்போ மாதிரியே முஸ்லீம் இந்துன்னு சண்டையை மூட்டி விட்டு அந்த குரூப்பு தான், அதே குரூப். யாரை சொன்னோன்னா அந்த 1.5% குரூப் தூண்டி விட்டு மூட்டி விட்டுருவானுங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. அந்த ஆள் பயந்துட்டு என்ன ஆளை விடுங்கடான்னு ஓடிடுவார், பதவி ராஜினாமா பண்ணிட்டு மவுண்ட் பேட்டன். அப்புறம் இங்கே இந்தியாவில் இருக்க அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தரே அவங்களே தலைவராக்கிக்குவானுங்க. அதுதான் ராஜாஜி, நம்ம ஊருக்கார். இந்த தெருவெலாம் சுற்றிட்டு இருந்தார், வீடு 4 தெரு தள்ளி தான் இருந்துச்சு. சரியா? அவர். அப்போ 2வது கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் அவர் தான் சுதந்திர இந்தியாவில். யார்? ராஜாஜி. அப்புறம் தான் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சா, அப்போ நாட்டோட தலைவர் யார்? கவர்னர் ஜெனரல் நாட்டோட தலைவர். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தோன்னே யார்? குடியரசுத் தலைவர். டம்மி நாட்டோட தலைவர், டம்மி பீஸ். அந்த கதையோடு சேர்த்திக்கங்க. கதையை புரிஞ்சுக்கிட்டே வந்து அந்த ஸ்கூல் செட்டப்பு, அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செட்டப் போட்டு கதையாக வந்துட்ட அப்படின்னா கதை அப்படியே உட்காந்துக்கும். நீ கொஸ்டினே பார்க்க வேணாம், புதுசாக அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீ புரிஞ்சு வச்ச கதையை வச்சு ஆன்சர் போடலாம், கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ளூக்கில் போட்டேன்னு சொல்லுவீங்க, ஃப்ளூக்கெலாம் கிடையாது, நீ புரிஞ்சு வச்சதுலேருந்து வந்த ஆன்சர் அது. ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்லேருந்து கிளாஸ் பார்க்கணும், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ரைட். இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் 1700 சில்லற எண்டில், ஓகேவா, நாடாளுமன்றத்தின் ஒரு சட்டம், தலைமை ஆளுநருக்கு, வங்காள தலைமை ஆளுநர். அது அந்த வார்த்தைக்கு இவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்குது. மாகாண நகரங்கள் அமைதியை ஏற்படுத்த, சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், அதான் தலைநகரம், அங்கே உள்ள தலைநகரங்களில் நீதிபதியில் நியமிக்கும் அதிகாரத்தை வழங்கியது. பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு 3 மாகாண நகரங்களில் அரசாங்க அமைப்பு உருவாக்கப்பட்டது. கவர்மெண்ட் செட்டப்பே உருவாக்குறாங்க. அது பெரிய மாநகராட்சிகள் போல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சுதந்திரமான வலிமை பெற்ற நிர்வாக அமைப்பு, கணக்குகளை சரிபார்க்க போதுமான ஏற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் செயல்திறக்கான சட்டப்பூர்வமான பாதுகாப்புகள், சுகாதாரம், நீர் வளங்கள் மற்றும் வருவாய் வசூல் போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. அங்கே ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. மெட்ராஸ் மாகாணம், மும்பை மாகாணம், கொல்கத்தா மாகாணம், அரசாங்கம், மாகாணங்களில் அரசாங்கம் உருவாகுது. அந்த அரசாங்கத்தில் எல்லாமே இப்போ உள்ள இருக்குல்ல அரசாங்கம், அந்த செட்டப் எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு அரசாங்கம் இந்த வேலையை தான் செய்கிறாங்க எல்லாருமே. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு கவுன்சிலர் அவங்களாம் இருக்காங்களே, அவங்க நிர்வாக அமைப்பு, அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. சேலம் மாநகராட்சியாக நம்ம சேலம் மாநகரத்தை நிர்வாகம் செய்கிறது யார்? சேலம் மாநகராட்சி. அதேமாதிரி சட்டம், கணக்குகளை சரி பார்க்கறதுக்கு ஏற்பாடு, பாதுகாப்பு, அந்த ஊரில் பாதுகாப்பு, போலீஸ்லேருந்து எல்லாம் உருவாக்குறது. சரியா? சட்டப்பூர்வ பாதுகாப்பு, சட்டத்தின்படி எல்லோரும் நடக்கிறாங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம். சுகாதாரம், சுத்தம் பண்ணி எல்லாம் டிச்செலாம் க்ளீன் பண்ணி டிச்சு உருவாக்குறது, தண்ணி வசதி செய்கிறது எல்லாமே, நீர் வளங்கள், வருவாய் வசூல். இப்போ கார்பரேஷனுக்கு பணம் கட்டுறோம்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. எப்போ? 18ஆம் நூற்றாண்டில். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க செட்டப்பினுடைய தொடக்கமே அதுதான், 18ஆம் நூற்றாண்டின் இறுதி. புரிஞ்சிட்டு வாங்க. அவன் ஸ்டேட்மெண்ட்டு கேட்பான், ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு சரியாக டிக் பண்ண போகிறேன். நீ ஒன்றும் அங்கே போய் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுத போகிறதில்ல, எங்கேயுமே ஸ்கூலில் மாதிரி மனப்பாடம் பண்ணி போய் எழுத போகிறதில்ல. புரிஞ்சுக்கிட்டு வாங்க எந்த டைமில் எப்படி இருந்ததுன்னு. அவன் கேட்பான் சரியா தப்பான்னு கேட்பான், அவ்வளோதான். படித்து பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்ல போகிறீங்க. புரிஞ்சுதா? ரைட். மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. மதராஸ்னால் மெட்ராஸ் மாகாணம், இந்த புனித சார்ஜ் கோட்டை. அப்போ இங்கே தான் என்ன இருக்குது, இப்போ தலைமைச் செயலகம், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய எல்லாமே அங்கே தான். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டம் இயற்றும் துறை அங்கே தான் இருக்குது, செயல்படுத்தும் துறை அங்கே தான் இருக்குது. நீதித்துறை தனியாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடாது. சரியா? சிவிக்ஸ் படிச்சிருக்கணும், படிச்சுட்டு வாங்க. பார்க்காதவங்க பாருங்கள், கடைசி லேட்டஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. அந்த மெட்டீரியல் தரேன், அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. மதராஸ் நகரத்தின் தொடக்கம் இந்தியாவில் பிரிட்டிஷ் வணிகர்களுக்கு முன்பிருந்தே பிரிட்டிஷ் வணிக நிறுவனத்துக்கு முன்பே அங்கே மதராஸ் நகரம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு 1600இல் தொடங்கப்பட்டது, தெரியும் நமக்கு. நம்ம தானே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்கு கடற்கரை சூரத்தில் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கா? யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி அமைப்பாங்க? 13
ஜஹாங்கீர்கிட்ட. தாமஸ் ரோவா வந்து பர்மிஷன் வாங்குவார். பின்னர் ஆங்கில வணிகர்கள் ஜவுளி வர்த்தக தேடல் கிழக்கு கடற்கரையின் துறைமுகத்தை பெற வழிவகுத்தது. ஜவுளி வர்த்தக தேடல் மெயினாகவே துணி தான் வாங்க வந்தானுங்க. ஓகேவா, அதான் ஜவுளின்னு போட்டிருக்காங்க. கிழக்கு கடற்கரை இது இந்தியாவில் மேற்கு கடற்கரை, இது கிழக்கு கடற்கரை. ஆங்கிலேயருக்கு சில முயற்சிகளுக்கு பிறகு மசூலிப்பட்டினத்தில் தொழிற்சாலையை கட்டும் உரிமையை பெற்றனர். மசூலிப்பட்டினம் எங்கே பார்த்தோம்? ஆந்திரா தானே. இது பருவக்காற்று பாதிப்பிலிருந்து நன்கு பாதுகாக்கப்பட்டது. பருவக்காற்று காலம் என்னது? வடகிழக்கு பருவக்காற்று இங்கேருந்து வீசும். அது கொஞ்சம் பாதுகாப்பான இடமா இருந்தது அப்படின்றாங்க. என்ன இருக்குன்னா, இங்கே ஏதாவது காயல் அந்த மாதிரி இருக்கும், மணல் திட்டு அது மாதிரி இருக்கும், அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ காற்றடிச்சாக்கா கப்பல்லாம் சேதம் அடையாமல் பார்த்துக்கும். வடகிழக்கு பருவக்காற்று இருக்குல்ல, அதில் அதான் சொல்லுவாங்க. அதனால் பின்னர் மசூலிப்பட்டினம் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியது. வறட்சி, தண்ணி பிரச்சனை ஏகப்பட்டது மசூலிப்பட்டினம் அங்கே ஆந்திராவில். பாதுகாப்பின் ஒவ்வொரு உத்தரவாதம் இருந்தும் மத்தியிலும் ஆங்கில வர்த்தகம் அவ்விடத்தில் செழிக்கவில்லை. நிறைய இருந்தாலும் அங்கே நிற்கலை அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினத்துக்கு தான் போய் அமைக்கிறானுங்க. பின்னர் ஆங்கில வணிகர்கள் புதிய தளத்தை தேடினர். மசூலிப்பட்டினம் செட் ஆகலை. மசூலிப்பட்டின கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையின் தலைவரான பிரான்சிஸ் டே இவர் தான் வாங்குவார். 1637 ஒரு புதிய குடியேற்றத்துக்காக தளத்தை தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஆய்வு மேற்கொண்டார். கிழக்கு கடற்கரையில் மசூலிப்பட்டினம் செட் ஆகலை, பஞ்சம். ஏன் மசூலிப்பட்டினத்தை மாற்றினா எல்லாமே கேள்வி கேட்கலாம். கிழக்கு கடற்கரையில் முதல் வணிகத்தலம் எது? மசூலிப்பட்டினம். அப்போ தேடுறாரு கிழக்கு கடற்கரையில் வேறு என்ன தான் பண்ணலாம், எங்கே பார்க்கலாம் அப்படின்னு தேடும் பொழுது என்ன பண்ணுறாரு? சென்னை ஓகே மாதிரி இருக்குது, பக்கத்தில் ஆறு ஓடும், அடையாறு ஓடும். இப்போயும் அங்கே ஆறு ஓடுது, கூவ நதி இருக்குல்ல, அது ஓடும். அடையாறில் கூவ நதி, இப்போ ஆறு இருக்குது, தண்ணி வசதியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆற்று கரையில் தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் இது போனீங்க. அது இப்போ சாக்கடையாக ஓடுது. நல்லா மக்கள்லாம் குடியேறி நல்ல தண்ணி ஓடுற இடத்துல என்ன பண்ணுறது? கழிவு நீரை உள்ளே விட்டு சாக்கடையாகி போச்சு. இறுதியில் மதராசப்பட்டினத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்போயும் அங்கே பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அங்கே அவங்க தான் மீன்பிடி. அதான் நம்ம நார்த்து சென்னை இருக்குல்ல, அங்கே வட சென்னை இருக்குல்ல, பழங்குடி மக்கள் மீன் பிடிக்கிறது தான் அவங்க முக்கியமான தொழில். அதுக்கு தெற்கு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம். பிரான்சிஸ் டே அந்த இடத்தை ஆய்வு செய்து அது தொழிற்சாலை அமைப்பிற்கு ஏற்ற இடம் என்பதை கண்டு. தொழிற்சாலை கிடையாது, ட்ரேடு சென்டர். அப்போ ஆனால் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. தொழிற்சாலைன்னா என்ன பண்ணணும்? பொருளை உற்பத்தி பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. கப்பலில் வர பொருளை இறக்கி வச்சுட்டு இங்கே இருக்கிற ரா மெட்டீரியலை ஏற்றி விடணும். ட்ரேடு சென்டர் தான். ஆனால் பழைய பேர் ஃபேக்ட்ரி தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. எழுந்துட்டு சந்திரகிரி திருப்பதிக்கு தெற்கே 12 கிலோமீட்டர் இருக்குது சந்திரகிரி. அவர் அரசர். பிரதிநிதியான தமர்லா வெங்கடபதி அவர்களால் அதிகாரப்பூர்வமாக மானியமாக நிலம் வழங்கப்பட்டது. அவரோட பிரதிநிதி யார்? தமர்லா வெங்கடபதி. அவர்கிட்டருந்து மானியமாக வாங்குகிறாங்க. அதாவது வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா கட்டணும் அப்படின்னு வாங்குகிறாங்க. கூவம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி நிலத்தை தர்மலா பிரிட்டிஷாருக்கு வழங்குறாரு. யாருக்கு? பிரான்சிஸ் டேவுக்கு. பிரான்சிஸ் டே அல்மெய்டா அவர் வேறு, இது வெறும் பிரான்சிஸ் டே. பிரான்சிஸ் டே அல்மெய்டா எந்த நாட்டுக்காரரு? பிரான்ஸுக்காரரு. ஆமாம். எத்தனாவது கவர்னரு? ஃபஸ்ட் அவர் தான். ஆமாம். நீல நீர் கொள்கை ஒப்பந்த பத்திரம் ஆங்கில கிழக்கு நீர் பிரான்சிஸ் டே அவர்களால் 1639 கையெழுத்திடப்பட்டது. தேட ஆரம்பித்தது 37. கையெழுத்து போட்டது எப்போ? வழங்கியவர் யார்? சந்திரகிரியினுடைய அரசனுடைய பிரதிநிதி தர்மலா வெங்கடபதி. ஓகேவா, ரைட். அவருடன் மொழிபெயர்ப்பாளரான பெரி திம்மப்பா மொழிபெயர்ப்பார். துபாசி அப்படிம்பாங்க. 2 மொழி தெரிஞ்சவன். உள்ளூர் மொழியும் தெரிஞ்சிருக்கும், வெளிநாட்டு வரான்லாம் அவன் மொழியும் கற்றுக்குவான். அப்போ உள்ளூர்காரனுக்கு வெளியூருக்காரனுக்கு என்னது? இவர் தான் டிரான்ஸ்லேட்ரு. எந்த படத்தில் பார்த்தீங்க? மதராசப்பட்டினத்தில் இருக்கும் துபாசி. யாராக இருப்பாங்க? அது உங்களை தான் மொழியை கற்றுக்க விட மாட்டானே. கற்றுக்காமல் ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்பு எனக்கு மட்டும்தான் அறிவு, எனக்கு மட்டும்தான் நான் தான் அறிவாளி இப்போ வரைக்கும் கூவிட்டு இருக்கானுங்க. சரியா? அந்த குரூப்பு அவர் கூட டிரான்ஸ்லேட்ரு நம்ம ஆள்
இந்தியர்னு சொல்லிக்குவான், கிடையாது, அது வேறு மாதிரியான ஒரு விஷம். அது உயர் அளவில் ஆண்ட்ரூ கோகன் அவங்களாம் இருக்காங்க. யார் கூட அந்த இது ஒப்பந்தம் போடும் பொழுது அவர் மசூலிப்பட்டினத்துடைய ட்ரேடு சென்டர் இல்லையா, அதுக்கான தலைவர் அவர் ஆண்ட்ரூ கோகன். பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோருக்கு வணிகத்தளத்துடன் கூடிய தொழிற்சாலைக்கும் மதராசப்பட்டினத்தில் ஒரு கோட்டை அமைப்பதற்கும் 1639ஆம் ஆண்டில் அனுமதி வழங்கப்பட்டது. இங்கே தான் முதல்ல அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்குறாங்க. முதல் கோட்டை இது இந்தியாவில் அவனுங்களது ட்ரேடு சென்டரில், அதுதான் என்ன கோட்டை? ஜார்ஜ் கோட்டை. இக்கோட்டை நிறையா உள்ள குடியிருப்புலாம் இருக்கும். இப்பையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிலும் பெரிய கோட்டை சுவர் இருக்கும். அது உள்ளே போனோம்னா நிறைய ஏகப்பட்ட பில்டிங் இருக்கும். அங்கே தமிழ்நாட்டோட முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸு, எல்லா துறையோட அமைச்சரோட ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும். அலுவலகம் இருக்கும், தலைமைச் செயலகம் இருக்குது, சட்டமன்றம் இருக்குல்ல அது உருவாக்குறது இருக்குது, எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த என்சிசி இந்த மாதிரி முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் அதெல்லாமே அங்கே இருக்கும். மாநில அளவில் அவ்வளோ பெரிய இடம் அது. அப்போவே கட்டியிருக்கான். எப்போ, எத்தனாம் நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதியிலேயே. புனித ஜார்ஜ் குடியிருப்பு என பெயர் பெற்றது. இது வெள்ளை நகரம் எனவும் குறிப்பிடப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட். 4 கோட்டையை கொடுத்துட்டு எது வெள்ளை நகரம்னு கேட்பாங்க. இதன் அருகாமையில் உள்ள கிராமங்களில் மக்கள் வசித்தபதி கருப்பு நகரம். நம்ம ஸ்கின் கலர் கருப்பு தானே, டார்க்கு தானே, அப்படியே அழைக்கப்பட்டதாம். மதராஸ் வெள்ளை நகரம், மதராஸ் கருப்பு நகரம் என சேர்த்து அழைக்கப்பட்டது. மதராசப்பட்டினம். தமர்லா வெங்கடபதி ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினார். யார் இவர்? சந்திரநாகூர் அரசனுடைய பிரதிநிதி, அவ்வளோதான். தர்மலா வெங்கடபதி. இவர் சந்திரகிரியின் அரசன வெங்கடபதி ராயலு, அவருக்கு பேர் வெங்கடபதி தானே, தட்டுப்பாட்டில் இருந்தார். வெங்கடபதியை தொடர்ந்து 1642 ஸ்ரீரங்க ராயலு பதவிக்கு வந்தார். வெங்கடபதி ராயலு ராஜா, அவர் இறந்துட்டு அவர் பையன் வராரு. அவர் ஆங்கிலேயருக்கு 1945 ஸ்ரீரங்கப்பட்டினம் எனும் புதிய மானியத்தை வழங்கினார். ஸ்ரீரங்கராயப்பட்டினம் மானியம் வேறு பேரில் கொடுக்குறாங்க. வெங்கடபதி அவரது தந்தை வெங்கடபதி, அவரது தந்தை சென்னப்ப நாயக்கர், அவர் தான் சென்னப்ப நாயக்கர் பெயரால் ஆங்கிலேயருக்கு புதிய கோட்டையை மற்றும் குடியேற்றங்கள் சென்னப்பப்பட்டினம் என்று அழைக்க வேண்டும் என்று விரும்பினார். யார் கொடுக்குறா? ஆமாம், இவர் ஸ்ரீரங்க ராயலு. அவர் புதிய ஒப்பந்தம் கொடுக்குறாரு. எப்போ? 42. அந்த ஒப்பந்தத்தில் தான் என்ன சொல்கிறாங்க? சென்னப்ப நாயக்கர், அவரோட அப்பா பேர் ஸ்ரீரங்க ராயலோட அப்பா பேர் என்ன? சென்னப்ப நாயக்கர். அவர் பேரில் தான் இந்த ஊர் அழைக்கணும்னு சொல்கிறாங்க. மதராசம் பட்டணம்னு அழைக்கக்கூடாது, மாற்றுன்றார், பழைய பேரை மாற்றுன்றார். ஆனால் இல்லை, அப்படி விரும்பினார்களாமா. சென்னப்ப நாயகன் மாற்றாரான்னு சொல்கிறானுங்க. அப்புறம் தான் சென்னைன்னு மாற்றுவார். சென்னை நகரத்தை யார் மாற்றுவா? சென்னைன்னு 96 இந்த வரலாற்றோட பின்புலத்தில் தான் சென்னைன்னு மாற்றுவார். சென்னப்ப நாயக்கர் அவரோட பேர். யாரோட அப்பா? அவர் ஸ்ரீரங்கராயலோட அப்பா. இவ்வளோ விஷயம் இருக்குது. சென்னை உருவாகுதல். 2 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வணிகர்கள் வருகை புரியும் வரை கிராமங்களின் தொகுப்பாகவும் பனை மரங்கள் நெல் வயல்களிடையும் சென்னை அமைந்திருந்தது. சந்திரகிரியின் ராஜா மகால் அரண்மனையால் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த சர் பிரான்சிஸ் டேவிற்கு 1637 தொழிற்சாலை கட்டுவதற்கு நிலம் மானியம். அங்கே பேசி அங்கேயே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறானுங்க பாருங்கள். அதான் அறகுறையாக உருவாக்கியிருக்கிறானுங்க புத்தகத்தையே. புனித ஜார்ஜின் அங்கே மன்னர், அங்கே இங்கிலாந்தில் மன்னர் தான் புனித ஜார்ஜ். தினமான ஏப்ரல் 23, 1940 அன்று இதன் முதல் தொழிற்சாலை கட்டி முடிக்கப்பட்டது. ட்ரேடு சென்டர், தொழிற்சாலை கிடையாது, வர்த்தக நிறுவனம். புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. அதை திரும்ப அதை பேசின கதையை சொல்கிறாங்க. பிரான்சிஸ் டே கோகன் அவர் கூட இருந்தவர். மசூலிப்பட்டினத்தில் ஃபேக்ட்ரிக்கு தலைவர் கோகன். கூட்டாக பொறுப்பேற்பார்கள். கட்டினது யாருன்னு கேட்பாங்க. புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுவதற்கு பொறுப்பு யார்? பிரான்சிஸ் டே. இது 1774 வரை கிழக்கிந்திய கம்பெனி முதன்மை குடியிருப்பாக இருந்தது. 74 வரை. என்ன 74 என்னது? அறுபத்தி நாலில் அங்கே இதை பிடிச்சிடுவாங்க. எதை? வங்காளத்தை பிடிச்சிடுவானுங்க.
சரியா? அங்கே ஒரு ஆளுநர், சென்னையில் ஒரு ஆளுநர், மும்பையில் ஒரு ஆளுநர். 1773 பட்டய சட்டத்தில் என்னன்னு சொல்லிடுவாங்க, வங்காளத்துக்கு யார் ஆளுநரோ அவன் தான் தலைமை ஆளுநர்ன்னுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள பவர் எங்கே மாறிடும், கொல்கத்தாவுக்கு போயிடும். அதனால தான் 74 வரைக்கும் அப்படின்றாங்க. மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணை பிரிவாகும். அதுக்கப்புறம் 74க்கு அப்புறம் கொல்கத்தா தான் ஹெட்டு. அது மாதிரி இது மெட்ராஸ் மாகாணம் என்று குறிப்பிடப்படுகிறது. மெட்ராஸ் மாகாணத்தோட படத்தை நேற்று பார்த்தோமா? கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காது. மெட்ராஸ் இந்த மாகாணத்தோட ஆளுநர் எங்கே இருப்பார்? இங்கே இருப்பார், மெட்ராஸில். எங்கே இருப்பார்? இதான் மெட்ராஸ். ஆனால் யாருக்கு கட்டுப்பட்டவர்? கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர். அதனால தான் இந்த வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறான்? இது மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்படுறது. மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணை பிரிவு. இந்திய நிலப்பரப்பில் சப்பு. ஹெட்டு அது கொல்கத்தா. ஆனால் 74 வரைக்கும் இதுதான் இந்தியாவுக்குள்ளேயே ஹெட்டு. சென்னை தான் இருந்துச்சு. சென்னை மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலங்களை உள்ளடைய தற்போதைய தமிழ்நாடு. லட்சத்தீவு வந்துருச்சா? லட்சத்தீவு எங்கடா மேப்பு? அது லட்சத்தீவு. வடக்கு கேரளா, வடக்கு கேரளா அங்கே இருக்குது பாருங்க. மலபார், இது திருவிதாங்கூர் சமஸ்தானம். மலபார், அடுத்தது என்னது, கனரா, சவுத் கனரா. இதெல்லாம் இப்போ உள்ள கேரளா. அப்புறம் கர்நாடகா. இது ஆக்சுவலாக இது ரெண்டு கர்நாடகா. மலபார் தான் வடக்கு கேரளா. கூர்க்கு கர்நாடகாவில் உள்ள பகுதி. கூர்க்கு அது ஒரு மலை பிரதேசம். இங்கே தான் வந்து என்ன உருவாகுது, குடகு மலை தான் கூர்க்கு. காவேரி உருவாகிற இடம், சூப்பரான இடம் அது. அந்த மக்கள் தனித்துவமானவங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் மாநிலம் பிரிக்கிறாங்களே, அப்போ கூட அந்த மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டு கூட சேர்ந்துக்கிறோம், கர்நாடகா, மைசூர் கர்நாடகா வேணாம்பாங்க. காமராஜரை விட்டு கொடுத்துருவார். நம்ம நாடு தாயா அப்படின்னு விட்டு கொடுத்துருவார். அது அவர் நினச்சது வேறு, ஆனால் இங்கே நடக்கிறது வேறு. அவர் நல்ல விதமாக நினச்சார், அப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் அதான் சொல்கிறாங்க. ராயலசீமா எங்கடா மாற்றி மாற்றி எடுக்கிற? இந்த ஏரியா வச்சுக்கோங்களே, ராயலசீமா எங்கே சொல்கிறாங்க, அந்த ஏரியா ஆந்திரா. ராயலசீமானா ஆந்திரா அப்படி வச்சுக்கோங்க. கடலோர ஆந்திரா, அப்போ ராயலசீமா உள்ளே வரும். அப்புறம் கடலோர ஆந்திரா, இது வச்சுக்கோங்க ராயலசீமா. பெல்லாரி, கர்னூலு, குண்டூர், கிருஷ்ணா, வெஸ்ட் கோதாவரி, அதுக்கப்புறம் ஈஸ்ட் கோதாவரி, விசாகப்பட்டினம். அப்புறம் இது வந்து ஒரிசா. கஞ்சம்னா ஒரிசா. இது ஃபுல்லாக இவ்வளோ பெருசு. என்னது? அப்புறம் கர்நாடக மாவட்டங்கள், தெற்கு ஒரிசாவின் பல மாவட்டங்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன இருந்துச்சு? மெட்ராஸ் மாகாணம் என்ற பேரில் இருந்துச்சு. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்கே கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசின் இருக்கையாகும். கடல் நுழைவாயில், நிறையா நுழைவாயில் இருக்கும். இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கடற்கரை. இந்த வழி இந்த பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்குது. நதிக்கரை வழியாக இந்த பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு நுழைவாயில் இருக்குது. அதில் கடல் கரையிலேருந்து போனீங்கன்னா இங்கே தான் தலைமைச் செயலகம், சட்டமன்றம், தலைமைச் செயலகம் எல்லாமே இருக்கும். சென்னை போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் இந்த சுவாரஸ்யமான கட்டணம் 1694 மற்றும் 1732 இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று என கூறப்படுது. எது? தமிழக அரசின் இருக்கை, தலைமைச் செயலகம். கல்கத்தாவில் டல்கோசி சதுக்கம் மற்றும் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன. மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன. பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளுக்கு அமைந்தது. ஓகே. கல்கத்தாவில் டல்கோசி சதுக்கம் அதேமாரி கட்டடம். மதராஸில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, இது நம்மளுது.
இது எப்படி இருந்துச்சு? ரோமானிய பாணியில் கட்டியிருக்காங்க. 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு மதராஸ் மாகாணமானது மதராஸ் மாநிலமாக மாறிச்சு. 47க்கு அப்புறம் இந்த மதராஸ் மாகாணத்தை மதராஸ் மாநிலமாக மாற்றிட்டாங்க. இதுதான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. மொழிவாரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்ப்பானுங்க. அப்போ தான் மொழிவாரி மாநிலமாக பிரிக்க சொல்லி நிறையா போராட்டம் நடக்கும். அப்போ முதல் மொழிவாரி மாநிலம் 1956 ராஜஸ்தான் தான் நினைக்கிறேன். ஆந்திரா உள்ளாட்சி அமைப்பு தான் ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஆந்திரா ஓகேவா உருவாக்குவாங்க. அங்கே நிறைய போராட்டம் பண்ணி நம்ம இவங்கெல்லாம் மொழி அடிப்படையே பெரிய எங்கள் மொழி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி நிறைய பேர் உண்ணாவிரதம் இருந்தெல்லாம் இறந்துருவாங்க. ஃபஸ்ட் இல்லை மொழி வாரிலாம் பிடிக்கக்கூடாது, ஏன்னா அவனுக்கு மொழி இருந்தால் பிரச்சனை, எல்லா வரலாறும் தெரிஞ்சுக்குவேன், அப்புறம் கேள்வி கேட்பேன், சிந்திப்பேன், மொழி அழிக்கணும், அவன் தாய்மொழி அழிக்கணும். இப்போ ஸ்டெப் எடுக்கிறானுங்களே இந்தியை கொண்டு வந்து அழிக்கணுன்றதை வேணுனே பண்ணுவானுங்க. மொழி வாரினே வரக்கூடாதுன்னே பண்ணுவானுங்க. ஏன்னா அப்போ எல்லாருமே யார்? அவனுங்க தான். நம்ம ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு போராட்டம் எல்லாம், ஆனால் இடைச்சாதி தான் அவங்களாம். இந்த ஜமீன்தார் இந்த மாதிரி பணக்கெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் சுற்றுருவாங்க. தமிழ்நாட்டிலலாம் இந்த மொழியை காப்பாற்ற சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் ஏகப்பட்ட போராட்டம் நடக்கும். நிறைய பேர் சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழில் படிக்கிறோம் பாருங்கள். நீ இங்கிலீஷில் படிச்சுட்டு இங்கே வந்து தமிழில் படிக்கும் பொழுது நீ ஒழுங்காக மாறி இருந்த அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா அர்த்தம் புரியும். ஏன்னா தாய்மொழி நமக்கு அது. தாய்மொழியில் படிக்கும்பொழுது நல்லாயிருக்கும், புரிஞ்சு படிப்பேன். அதை அழிக்கிறதுக்கு தான் அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்தின்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கான். இதை காப்பாற்றி கொடுத்தது யார்? இந்த போராட்டம். அதை மொழி போர் தியாகிகள் தினம்லாம் கொண்டாடுவாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில். அவங்க இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் தான் அந்த போராட்டம் நடக்கும். நிறைய பேர் இறந்துருவாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுவான், மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் பொழுது ஆந்திரா, தெலுங்கு பேசுகிறவங்களும் ஆந்திரான்னு பிரிச்சுருவான். மைசூரோட சேர்த்து கன்னடம் பேசலாம் கர்நாடகா, தமிழ் பேசலாம் தமிழ்நாடு அப்படின்னு. ஓகேவா? ரைட். மாறியது மற்றும் முந்தைய மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த பிற பகுதிகளும் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பின் கீழ் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலமாக அமைக்கப்பட்டது. கேரளா பார்த்திங்கன்னா மலபார் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. கொச்சி, மலபார் இதெல்லாம் ஆக்சுவலாக இங்கிலீஷ்காரங்க கண்ட்ரோலில் இருந்தது. சேர்த்து திருவிதாங்கூர் சமத்தானத்தை பிடிச்சி ஒரு கேரளான்ட்டானுங்க. கேரளா மலையாளம் பேசுகிறவங்க. அப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கே தான் போகும். அப்புறம் போராட்டம் பண்ணி நம்ம கூட சேர்ந்துக்குவாங்க. அங்கே விடாத, நீ கேரளாவில் விடாத, நான் தமிழன் தான் இதுவாங்க. அப்புறம் இதோட சேர்ந்து எங்கே வரைக்கும்? இது வரைக்கும் கர்னூல், பெல்லாரி, அனந்த்பூர், இதோட நெல்லூர், இதோட நம்மளுது பிரிச்சுக்கிட்டாங்க. பிரித்து தமிழ்நாடு, இப்போ உள்ள தமிழ்நாடு தான். அதான் சொல்கிறான். பின்னர் 1969 மதராஸ் மாநிலம் அண்ணா பீரியடில் 67 டிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்க. காமராஜர் இருக்கிறப்ப தமிழ்நாடு பேர் வைக்க சொல்லி போராட்டம்லாம் பண்ணுவாங்க. அவர் மாற்ற மாட்டார், மாற்ற முடியாது. ஏன்னா அது காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸில் எல்லாம் பிராமணன், அவனுக்கு புத்தி எல்லாமே தமிழை ஒழிக்கணும். இவர் நடுவில் மாட்டிட்டு முழிப்பார், என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் சிஎம்ஏ ஆக மாட்டேன் பாரு காமராஜர். அங்கே போய் பெரியார் தான் தொந்தரவு பண்ணி அவரை சிஎம் ஆக்குவார், போய் ஆகுவார் அப்படின்னு. அப்புறம் அவராகவே வெளியே சிஎம் பதவியிலேருந்து வெளியில் வர வச்சுருவாங்க. திட்டம்னு சொல்லி வெளியில் வர வச்சுருவாங்க. அவரை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். அப்புறம் போராட்டம் பண்ணுவாங்க, ஒன்றும் நடக்காது. அப்போ நிறைய பேர் சாவாங்க. அப்புறம் அண்ணா வந்தவுடனே 68 தீர்மானம் போட்டு 69 பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. மதராஸ் மாகாணங்கிறது என்னவா மாறுது? தமிழ்நாடு. இன்னமும் நம்மளை மதராசின்னு தான் சொல்லுவானுங்க. இங்கிலீஷ்காரன் வச்ச பேர் வடக்கன்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னமும் அப்படி தான். மதராசி நம்ம தமிழ் பேசினா மதராசின்றானுங்க. நான் போயிருக்கேன் அப்போ 2002. அப்போ ஜூலை 17, 1996 மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை நகரம் இருக்குல்ல, அது 96 ஜூலை சென்னை நகரத்துக்கு பெயர் வைத்தது 1996. அது வரைக்கும் மதராஸ் தான் இருக்கும் சென்னை நகரத்துக்கு பேர். சென்னை நகரத்தை ஹெட் ஆஃபீஸாக வச்சுருந்த நிலப்பகுதிக்கு பேர் என்னது? மதராஸ் மாநிலம்னு இருந்துச்சு. அதை தமிழ்நாடு மாநிலம்னு பெயர் மாற்றம் செஞ்சவர் யார்? அண்ணா 69. சரியா? ரைட். 68 தீர்மானம் போட்டு அனுப்பியிருப்பார். 69 அது நிறைவேறி இருக்கும். இது ரெண்டு வேறு. ரைட்.
பம்பாய் அடுத்தது. இப்போ சென்னை உருவான கதை அதெல்லாம் பார்த்தாச்சு. பம்பாயை பற்றி நமக்கு என்ன தெரியும்? பம்பாய் படம் பார்த்தோம் சார் அப்படின்றீங்களா? அதே டுபாகூர் படம், அது பொய்யா சொல்லியிருப்பானுங்க. அதெல்லாம் ஒரு மோசமான படம். அதெல்லாம் என்னது, போர்ச்சுகீசியர் தான் மும்பை, அது ஒரு தீவு அப்படின்னு பார்த்துருப்போம். நமக்கு இருக்கா? பழசெல்லாம் ரீகால் பண்ணணும், சும்மா படிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியும் மும்பையை பற்றி, அதான் கேட்குறேன். மும்பை என்னது? அது ஒரு தீவு, கிழக்கு கடற்கரையில் ஒரு தீவு. போர்ச்சுகீசியர் தான் அந்த கண்ட்ரோலில் இருக்கும். போர்ச்சுகீசியருடைய இளவரசி கேத்ரீனாவை இங்கிலாந்து இளவரசர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதனால் போர்ச்சுகீசியர் இந்த லேண்டை யாருக்கு கொடுத்துருவாங்க? சீதனமாக எழுதி இங்கிலாந்து இளவரசருக்கு எழுதி கொடுத்துருவார். இங்கிலாந்து இளவரசர் என்ன பண்ணுவார்? எங்கே நம்ம நாடு எங்கே இருக்குது, எங்கேருந்து பிடிச்சி எங்கே எழுதி கொடுக்குறான் பாருங்க. இங்கிலாந்து இளவரசர் அவனுக்கு இங்கே என்ன வேலை? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வாடகைக்கு எழுதி கொடுத்துருவான், டெனண்ட்டாக கொடுத்துருவான். இந்த பழமொழி சொல்லியிருப்பேன், என்னது, ஊரா முட்டினையே என் பொண்டாட்டி கையேன்ட்டு. எவன் லேண்டை எவன் எடுத்து எங்கே எழுதி கொடுக்குறான் பாருங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிக்குவான். அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் முன்னாடி சூரத்து தான் இருக்கும், சூரத்து கொச்சின் அந்த மாதிரி இருக்கும். அதில் சென்ட்ரு பாயிண்ட் இது. அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மும்பையை டெவலப் பண்ணி அந்த மும்பையை என்ன பண்ணுவாங்க, இணைச்சிருவாங்க. மெயின் லேண்டோட மண்ணெல்லாம் கொட்டி உருவாக்கியிருப்பான். அப்போ மும்பை நகரமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த மும்பை. ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான இடம் ஃபினான்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவின் நிதி தலைநகரம். ஏன் சார் நாங்கள் அங்கே பிஎஸ்சி இருக்கு இல்லையா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அது அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்கும். சரியா? 1935 உருவாக்குவாங்க. இது தனியார் பேங்க், அது ஆக்சுவலாக அதோட ஹெட் ஆஃபீஸு பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. பணம் முக்கியமானது. இது கேபிட்டல் மார்க்கெட்டு, இது மணி மார்க்கெட். எக்கனாமிக்ஸ் முடித்தவங்களுக்கு தெரியும், முடிக்காதவங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு வச்சுக்கோ, அப்புறம் போகிறப்போ அப்போ தான் புரியும். கேள்வி கேட்கணும், என்ன இந்த வார்த்தை நமக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஐயோ இது கூட தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. என்னது ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். அப்புறம் பதில் வரும்போது டக்குன்னு அங்கே போய் உட்காந்து. அடுத்து பம்பாய் 7 தீவுகளை கொண்டது. அங்கே பாருங்கள், 7 தீவையும் இணைச்சே தான் இப்போ உள்ள பம்பாய். 1534 போர்ச்சுகீசியல் கட்டுப்பாட்டில் இருந்தது. போர்ச்சுகீசியர் எப்போ வரான் இந்தியாவுக்கு கடல் வழியில்? 1498, 100 ஆண்டுகள். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய மன்னர் சகோதரியை திருமணம். யார்? கேத்ரீனா. இங்கிலாந்து மன்னர் யார்? 2ஆம் சார்லஸ். போர்ச்சுகீசிய மன்னனுடைய சகோதரி பேர் என்னது? கேத்ரின். திருமணம் செய்து கொண்டதற்கு பம்பாய் பகுதி 1661 அடியாப்பா 100 வருஷம் கழிச்சு தான், 120 வருஷம் கழிச்சு சீதனமாக பெற்றார். யாரே? 2ஆம் சார்லஸ். மன்னர் அப்பகுதியை கிழக்கிந்திய வணிக குழுவிற்கு குத்தகைக்கு அளித்தார். மாதம் இவ்வளோ ரூபா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கிழக்கிந்திய கணி மேற்கு இந்தியாவின் அதன் முக்கிய துறைமுகமாக பம்பாயை பயன்படுத்த தொடங்கியது. மேற்கு இந்தியா தானே, அதான் மேற்கு இந்தியா. அங்கேருந்து ஈஸியாக எல்லா பக்கம் கொண்டுட்டு போகலாம். ஆங்கில கிழக்கிந்தியா 1687ஆம் ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்று. மேற்கு இந்தியாவுக்கான தலைநகரம் சூரத்து, அது அங்கேருந்து இங்கே மாத்திரம். எந்த வருஷம்? 1687. அடுத்து கல்கத்தா. சுதநூதி அந்த நகரம், கிராமத்து பேர். ஆங்கில வணிகர்கள் சுதநீதியில் 1690 தான் வருது. ஒரு குடியேற்றத்தை நிறுவினர். அவர்கள் சுதநீதி கல்கத்தா மற்றும் கோவிந்த்பூர் மீது ஜமீன்தாரி உரிமையை 1698 பெறுறாங்க. ஜமீன்தாரின்னா தெரியும்ல, அந்த ஏரியாவுக்கு அவன் தான் ராஜா. வரியெல்லாம் வசூலிச்சுக்கணும், சட்டம் ஒழுங்குலாம் பார்த்துக்கணும், படையை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின் ராஜா கூப்பிட்டா படையை கூட்டிகிட்டு போகணும். அதான் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை நிறுவியது. கல்கத்தா மாகாணமாக மாறியதோடு அதன் அலுவல்களை நிர்வகிக்க ஆளுநர் மற்றும் குழு இருந்தது. அந்த ஏரியா, அந்த நிலப்பகுதியெல்லாம் அங்கே அதே மாதிரி இங்கே இருந்துச்சுல ஆளுநர் குழு, அதே மாதிரி இங்கே இருந்துச்சு. அதேமாதிரி கல்கத்தாவில். அப்புறம் தலைமை, இந்தியாவுக்கு தலைமையம் கேபிட்டலே இதுதான்.
பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கேபிட்டல் எது? கொல்கத்தா தான். அப்புறம் தான் மாற்றுவாங்க, இங்கே மாற்றுவாங்க. முடிவுரை. பிரிட்டிஷ் பேரரசு இப்போ என்ன பார்த்தோம்? நகர்மயமாதல். பழைய நகரங்கள்லாம் அழிஞ்சு மீண்டும் புதிய நகரம் உருவாகுது. என்னென்ன வகை நகரங்கள்? இராணுவ நகரங்கள், அப்புறம் துறைமுக நகரங்கள், அப்புறம் ரயில்வே நகரங்கள், இதெல்லாம் உருவாகுது. நிர்வாக நகரம் இதில் கல்கத்தா, மும்பை, சென்னையெல்லாம் வந்துட்டு எல்லா வகையான நகரமும். அப்புறம் மலைவாழிட நகரங்கள், அதை விட்டுட்டோம். சரியா? இதில் ஃபஸ்ட்டு சொன்னேன் இராணுவ நகரம். சரி, இராணுவ நகரம் கிடையாது, இராணுவ நகரமே சொல்லலாம். சென்னையில் இருக்குது, ரெஜிமெண்ட் இருக்குது. கொல்கத்தாவில் இருக்கான்னு தெரில, சென்னையில் இருக்குது. வர்த்தக நகரம், துறைமுக நகரம், நிர்வாக நகரம், மூணுக்கும் பொருந்தும் இந்த மூணுமே. சரியா? சரி. பிரிட்டிஷ் பேரரசு படிப்படியாக நிலைநிறுத்தப்பட்டு நிர்வாகத்தில் இடம் சார்ந்த கட்டமைப்பை ஒருங்கிணைத்து சாம்ராஜ்யத்தின் தலைநகரம், மாநில தலைநகரம் கொல்கத்தா, சாம்ராஜ்யத்தின் தலைநகரம். அப்புறம் சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் கொல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு போயிடும். அப்புறம் கொல்கத்தா வந்துட்டு மாகாண தலைநகரமாக மாறிடும். ஓகேவா? சென்னை மாகாண தலைநகரம், மும்பை மாகாண தலைநகரம். அந்த மாதிரி புதிய ஆட்சியாளர்கள், புதிய அலுவலர்களையும், புதிய நிறுவனங்கள் மற்றும் புதிய கட்டமைப்பு கொண்ட நகரங்களை உருவாக்குறாங்க. இராணுவ குடியிருப்பு, காவல் நிலையம், சிறை, அவங்க உருவாக்குனது தான் சிறைச்சாலையெல்லாம். சேலங்களெல்லாம் இருக்குல்ல, சென்ட்ரல்லாம் உருவாக்குனது. கருவூலம், ட்ரெஸரி. கருவூலம்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்தோட வருமானம்லாம் நீ தான் வரி கட்டணும்னா அங்கே தான் போய் கட்டணும். அரசாங்கத்துக்கிட்ட நீ பணம் வாங்கணுன்னா அங்கே தான் போய் வாங்கணும். ட்ரெஸரி இங்கிலீஷில். பொது தோட்டம். சரியா? அஞ்சல் அலுவலகம், ஸ்கூலு எதிரில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக ஸ்கூலு 100 வருஷத்துக்கு பழமையானது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம். சேலம் கார்பரேஷன் கட்டின ஸ்கூல் அது. சேலம் முனிசிபாலிட்டி அப்போ நகராட்சி, சேலம் நகராட்சியால் நடத்தப்பட்ட அரசாங்க பள்ளிக்கூடம் அது. அப்புறம் தான் கல்லூரியாக மாறும். நூற்றாண்டு வளைவு இருக்கா? அதெல்லாம் நகரமாக அவங்க காலத்தில் உருவாகுது. நகராட்சி குழு ஒன்றையும் உருவாக்குறாங்க. ஆமாவா? அந்த நகரத்தை நிர்வாகம் செய்கிறதுக்கான குழு, அதான் நகராட்சி. இவ்வாறு காலப்போக்கில் நிர்வாக தலைமையகம், நாட்டின் மிக முக்கிய நகரங்கள் மாநகரங்களாகவும் உருவெடுத்தன அந்தந்த ஏரியாவை. உதாரணமாக 20ஆம் நூற்றாண்டு தொடரில் கல்கத்தா, பம்பாய், மதராஸ் இந்தியாவின் முதன்மை நிர்வாக, வணிக, தொழில்துறை நகரங்களாக மாறியிருந்தன. அந்த 3 நகரத்தையும். இந்நகரங்கள் ஐரோப்பிய பாணியிலான கட்டடங்களுடன் வணிக மையமாக மாறின. அங்கே சென்னை போய் பாருங்கள், கோட்டெல்லாம் எப்படி இருக்கும்? யூரோப்பியன். சென்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கே பார்த்தோம்? ரோமானிய கட்டிடக்கலையோடு இருக்கும். அப்படி தான் இருக்கும். பில்டிங் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் துணை நகரப்புற ரயில்வே, டிராம் வண்டி. டிராம் வண்டினாக்கா ரோட்டு நடுவில் ரயில்வே ட்ராக் இருக்கும். கொல்கத்தாவில் இன்னும் இருக்குது. ஜே படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொல்கத்தாவில் இன்னும் இருக்காது. சென்னையில் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க அப்போது. மதராசப்பட்டினத்துலேயே இருக்கும் பாருங்க. கழுதை வண்டி ஓட்டிகிட்டு போவான். அவன் கழுதை ஓட்டிகிட்டு போவான், நடுவில் ரோட்லேயே போகும் ட்ரெயின், டிராம் வண்டி. நகர பேருந்துகள் குடியேற்ற நகரங்களுக்கு புதிய தோற்றத்தை மதிப்பையும் அளித்தது. அவ்வளோதான். கேள்வி பார்க்கலாமா? பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள். அது எப்படி? எல்லாமே கோவா ஆங்கிலேயராக உருவாக்கினா? ஐரோப்பியன்ற வார்த்தை வந்தால் தான் எல்லாமே. சரியா? அவங்க தப்பாக கேட்டிருக்கிறாங்க. கோவா யார் ஆங்கிலேயராக உருவாக்கினா? போர்ச்சுகீசியர். 1970 தான் விட்டுட்டு போவான். நம்மக்கிட்ட 60 70 தான் விட்டுட்டு போவான். அது வரைக்கும் அவன் தான் இருப்பான். கொஸ்டின் என்னது? தப்பு. சூரத்து கூட போர்ச்சுகீசியர் வந்துடுறான். அப்போ பம்பாய். சூரத் ஆங்கிலேயர் உருவாக்கியிருக்க மாட்டான், போர்ச்சுகீசியரே உருவாக்கியிருப்பான். ஓகேவா? ரைட், கரெக்டு தான். இதான் கரெக்டு. கொஸ்டினும் கரெக்டு தான். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகர்மயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை. இதுக்கெல்லாம் கிடையாது. ரயில்வே கட்டுமானம் சொல்லாமா? ரயில்வே கட்டுமானம். ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வருகை தந்தது எதுக்காக வந்தான்?
சமயத்தை பரப்ப வந்தான் இல்லை, வியாபாரம் தான் நோக்கம். அதுக்கப்புறம் வந்தாங்க அவங்களாம். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயராக கட்டப்பட்ட இடம் கடலூரில் டேவிட், கல்கத்தாவில் வில்லியம். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பு ஆக இருந்தது எது? ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மும்பை டு தானே. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. பிரபுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து லார்டு. லார்டு லபக்தாஸ்ன்னு சொல்கிறாங்களே, லார்டுனா பிரபு அப்படின்னு அர்த்தம், பெரிய ஒரு உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் என்ன அறிமுகப்படுத்தியது? இரட்டையாட்சி முறை, சுயாட்சி, இரட்டையாட்சி அப்படின்னு சொல்லலாம். சுயாட்சி முறை, அதில் இரட்டையாட்சி முறை. நகராட்சி உருவாவதற்காக பொறுப்பாக இருந்தவர், நகராட்சி உருவாக பொறுப்பாக இருந்தவர் அவர் தான் காரணமாக இருந்தார்னு ஒரு பேர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க, பார்த்து எழுதுங்க. டேசில் பிரான்சிஸ்டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் மதராசப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவது அனுமதி பெற்றனர். எந்த வருஷம்? 1739. 36 தேட ஆரம்பிப்பார், 39 ஆமாம் பம்பாய் இராணுவ குடியிருப்பு. கேதார்நாத் தான் சமயம். அது டார்ஜிலிங் மலைவாழ் இடம். மதுரை பண்டைய நகரம். சரியா தவறான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்தன. கரெக்டு தான். பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர். அரசியல் ஆதிக்கம் வந்துருச்சு. பிளாசி போர்லேயே மறைமுகமாக அரசியல் ஆதிக்கம் வந்துடுவாங்க. பக்சார் போரில் டேரெக்டு, பிளாசி போர் முடிஞ்சவொடனே வங்காள நவாபு இவனுக்கு கீழே போயிடுவான். சரியா? போய் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாருங்கள், இதே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். வில்லியம் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இல்லை, வில்லியம் கோட்டை எங்கே? கொல்கத்தா. குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழத் தொடங்கினர். என்ன இது மொட்டையாக இருக்குது? இராணுவ குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழத் தொடங்கினர், அப்படி வேணால் வச்சுக்கலாம். இது என்ன, அதை விட்டுருங்க. மதராஸ் 1998 அதிகாரப்பூர்வமாக சென்னை என அறிவிக்கப்பட்டது. 96. இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. கரெக்டா? ஆமாம். காரணம், பிரிட்டிஷார் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில் புரட்சி இந்திய உள்நாட்டு தொழிலை அளித்தன. கரெக்ட், ரெண்டும் கரெக்டு. கூற்றுக்கு சரியான காரணம். ஸ்ரீரங்கராயலு ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினார். அவராக கொடுத்தாரு? இல்லை, டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டியது பொறுப்பானவர்கள். அது கரெக்டு. 1969ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெறப்பட்டது. 2, 3 சரி. சரி தானே கேட்டிருக்கான். உண்மையற்றவையா? அப்போ 1 மட்டும், அதான் ரொம்ப முக்கியம். உண்மையற்றவை. இது 2 உண்மை. ஆங்கிலேயர் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதியில் அமைத்தனர். சரி, இருக்கட்டும், பார்ப்போம். காரணம், அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என. ஓகே, ரைட். 2 சரி. கூற்றுக்கு சரியான காரணம். சரியா? கதையாக கேட்டுட்டு வந்தோம், அவ்வளோதான். அது அதோடு இருக்கட்டும்.